அம்மி அண்ணியோட எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலாக என் பாப்பாக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஸோ ஹாப்பியாக இருக்கணும் பாப்பா என்ன எப்பவுமே லைஃப் லாங். ஸோ அது என்னோடய ப்ரேயர் ஆல்வேஸ். தென் என்ஜாய். நான் அவ்வளோதான் சொல்வேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் குட். ஓகே. தென் சாரிடா, இது ஸ்பெஷலி டெடிகேட் ஃபார் பாப்பானால. ஸோ நான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பாப்பாவுக்கு வச்சு மட்டுமே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதே வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். பாப்பா ஒன்ஸ் அகெயின் நீ ஹாப்பியாக இருக்கணும் லைஃப் லாங். அதான் என்னோடய விஷ். ஸோ நீ ஆசைப்படுறது உன்னோட ட்ரீம்ஸ் எல்லாமே ஒரு நாள் சீக்கிரமாக ரொம்ப குயிக்காக ரொம்ப சூனாக அதெல்லாம் நடக்கணும். மீன் சரி வாங்கடா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கே நீங்கள் உங்கள் கிச்சனுக்கு திருட்டுத்தனமாக போயிட்டுருக்கீங்க. உங்கள் டிஃபன் பாக்ஸ் ஆல்ரெடி உங்கள் மம்மி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இன்னும் டிஃபன் தேடுறீங்க நீங்கள். ஷோ, இன்னும் டிஃபன் வேறு கிடைக்க மாட்டேங்குதே. எங்கள் அம்மா வேறு எங்கே வச்சுருக்கோன்னு தெரியலையே. ஏன் எவ்வளோ நேரம்? தோ வந்துட்டேன். கத்திக்கிட்டே இருக்கும் எங்கள் அம்மா வேறு. அப்படி சொல்லிட்டு ஒரு டிஃபன் பார்க்குறீங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்தான் டிஃபனில் போட்டுட்டு, அப்பாடா நல்ல வேலை அப்படி சொல்லிட்டு உங்கள் பேக்கில் டிஃபனை போட்டுட்டு ஆமாம் போகலாமா. என்னடி பண்ணிட்டு வந்தேன் கிச்சனில் போய்? அம்மா சும்மாம்மா ஃப்ரூட்ஸ் நீ கட் பண்ணி வச்சுருந்தல ஃப்ரிட்ஜில், அதை எடுத்து 4 வாயில் போட்டுக்கிட்டேன். அதான் ஸ்நாக்ஸாக வச்சுருக்கல்ல, அப்புறம் என்ன நீ வச்சுருப்ப. வீடு சாப்பிட்டுக்கிறேன். சரி இப்போது அப்போ ரொம்ப நேரம் கார்லேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எவ்வளோ நேரம்? தோ லவ் யூமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஸோ உங்கள் டேடி காரில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. நீங்கள் காலை போய் உட்காந்துட்டு, பாப்பா சாரிப்பா இன்னிக்கோ லேட்டா, இன்னைக்கு கிச்சனில் போய் என்ன சாப்பிட்டேன்? அப்பா இது ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் சாப்பிட்டேன்ப்பா, கொஞ்சம் நாளாக இருந்துச்சு அதனால தான். அதான் அம்மா கொடுத்துக்குறாங்களம்மா ஸ்நாக்ஸ்க்கு, அப்புறம் என்ன இருந்தாலும் பசிக்குதுப்பா. என்னமோ நீ அடங்க மாட்ட. சரி ஆஸ் யூஷுவல் கடையில் நிறுத்திட்டு வா. நீ ஏதாவது சாக்லேட்ஸ் எதாவது வாங்கிக்கிறியா? வேணாப்பா, ஈவினிங் வரும்போது வாங்கித்தாயேன். ஏன் என்னாச்சோ? ஏன் இல்லைப்பா, கிளாஸில் சாப்பிட முடியல, அது அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடுது, நல்லாவும் இருக்க மாட்டேங்குது. நீ என்ன வீட்டுக்கு வரும்போது வாங்கித்தா. சரி அப்புறம் ஏன் அப்பாவால் இன்றைக்கி வர முடியாது, அம்மா பிக்கப் பண்ணிவிட்டு ஓகே பா. அம்மா கார் ஓட்ட தெரியுமா? இப்போ லைசன்ஸே வாங்கிட்டா தெரியும்ல. அப்பா இருந்தாலும் வேணாப்பா, நீ வரனா வா, இல்லைன்னா நீ டாக்ஸி புக் பண்ணிவிடு, நான் கேபில் வந்துக்கிறேன். ஓகே. ஏம்மா அப்பாவே நம்பி வரல அம்மா கூட காரில்? இல்லை நீ புக் பண்ணிவிடு. அப்படி இல்லைனா நீ உன் ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது டிரைவரை அனுப்பிச்சி விடு கார் கொடுத்து. சரி நம்ம டிரைவர் அங்கிள் அனுப்பிச்சி விடுறோம். ஓகே. தட்ஸ் குட், தட்ஸ் கிரேட். சரி பார்த்து போனேன். லவ் யூப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கி ஓடுறீங்க. ஸோ இப்போது உங்கள் அப்பா உங்களை பார்க்குறாரு. என் லைஃபே நீ மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா போயிடுறாரு. நீங்கள் உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப நாள் கழித்து பிறந்த குழந்த, ஒரே ஒரு குழந்த நீங்கள். ஸோ நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப செல்லம் உங்கள் வீட்டுக்கு. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட், ஒயன் சீக்கிரம் வா, ஆல்ரெடி நீ எல்லாமே முடிச்சிட்டல, உன்னை பார்த்தா நான் காப்பி பண்ணணும். லீனா எவ்ரி டைம் என்னை பார்த்து காப்பி பண்ணுவியா? ஆமாம், காப்பி பண்ணுறதுக்குனா ஃப்ரெண்டு, ஸோ காப்பி பண்ணிவிடுவேன். ஷோ நீ திருந்த மாட்ட. சரி வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கிளாஸ் ரூம் கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் உங்கள் அசைன்மெண்ட் எல்லாம் பார்த்து டிபி காப்பி அடிச்சிட்ருக்கா. ஸோ கரெக்டாக மார்னிங்கே ஒரு கேங் உங்ககிட்ட வருது. ஷோ போச்சு, மறுபடியும் வந்துட்டானுங்க. எல்லாம் எப்படி வரானுங்க பாரு, எரும மாடாட்டம் எரும மாடுங்க. அயன் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வை. சீனியர் இன்னைக்கு ஒன்லி வெஜிடேபிள்ஸ் தான், நோ நான்வெஜ். எட்ரி பார்க்கலாம். ஜேகே மட்டும் இப்படி தான் பண்ணுவான். எட்ரி வாட்டி போட்டி தூய்வன் பொண்டாட்டி நினப்பு மனசில். மூஞ்ச பத்தியா அவனுக்கு நான் நடி அண்ணல்ல சீனியர் எடு. சீனியர் இன்றைக்கி காலையில் நான் சாப்பிடவே இல்லை சீனியர், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தந்துடுறீங்களா சீனியர்? ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு எதுவுமே இல்லை சீனியர். எதுவுமே இல்லையா அவங்ககிட்ட? எதுவுமே இல்லையாடி? வேணா இவ்வளோ கிட்ட வரான், எனக்கு வேறு இவனை பிடிக்காது. சிச்சி பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. இல்லை பிடிக்காது, இவன் சாப்பாடெலாம் திருடி தின்றான், இவனை எப்படி பிடிக்கணும்? பிடிக்கக்கூடாது. மெயினாக என் முட்டையை சாப்பிட்றான். என் முட்டை மூஞ்சி
உன்னதான். ம் எதுக்கு முட்டை மூஞ்சி சொல்கிறீங்க? நான் தான் முட்டையே சாப்பிட்றது இல்லையே. ஏய், வீட்டில் போய் கொட்டிப்போ தானே ஆஃப்டர்நூன் முட்டையும் சேர்த்து நைட்டு சாப்பிட்றது தானே? இல்லை சீனியர். நடிக்காதடி, எடு எடு எடு. இல்லை நான் எடுக்கவா? சீனியர் இருங்க நானே எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி குட்டி டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துருப்பீங்களா, அதை எடுத்து வைக்கிறீங்க. இது ஆக்சுவலான டிஃபன் பாக்ஸ் கிடையாது. அது உங்கள் அம்மா பேக் பண்ணியிருப்பாங்கள்ல, எல்லாம் நிறைய மீட்லாம் போட்டேன், அது எடுறி. சீனியர் என்ன? எடு பசங்கள்லாம் பாவம்ல. ஷோ என்ன பண்ணுறது, டேஸ்ட்டாக சமைக்கிறாங்க, நல்லா இருக்கு, அதனால் எடுக்கிறோம். என்னடா தப்பு மச்சான்? எதுவும் இல்லைடா. ஆமாடா, அது மட்டும் இல்லாமல் இவன் வீட்டில் டேஸ்ட்டாக சமைக்கிறாங்கடா. இவன் வீட்டுக்கு மட்டும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறவன் ஜாலியாக இருப்பான்டா. அப்போ ஜங்கு உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு ஜாலியாக இருப்பானா? வாய்ப்பெரு ஜாலியாக தான் இருப்பான். சீனியர் என்னங்க? இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். சீனியர் எனக்கு பசிக்கும், கேன்டீன் சாப்பாடு ஒத்துக்க மாட்டேங்குது, அதனால எனக்குன்னு போட்டு எடுத்துட்டு வந்தேன் சீனியர். அது நீ என் தலையில் கட்ட பார்க்குறியா? இல்லைல்ல, இன்னொரு தடவை இந்த தப்பு நான் செய்யவே மாட்டேன். இழிகாத, அவ்வளோ தட்டி கையில் கொடுத்துருவேன் பொட்டி. சீனியர் என்ன உங்ககிட்ட ஒன்று நான் தரணும். கிசு வேணுமா? எனக்கு அதெல்லாம் வேணாம் சீனியர். அப்போ உனக்கு தந்தே ஆகணும். டேய் அப்படி சொல்லிட்டு உன் கைப்பிடிச்சி இழுக்கிறா. நீங்கள் சீனியர் இல்லை அப்புறம் இல்லை, நீங்கள் யார்கிட்டையும் எந்த பொண்ணுக்கிட்டையும் இப்படி விளையாட மாட்டீங்க, என்கிட்டையும் அப்படி விளையாடுறீங்க. ஏன்னா நீ பார்க்க எலி கூட்டி ஆட்டாரு, சும்மா எலி கூட விளையாட்டு போகிறேன், கூட்டி எலி கூட. அவ்வளோதாண்ணா? அவ்வளோ தாண்டி. சரி போட்டா? போங்க. உண்மையாக போட்டா? போங்க. சொல்றீ? போங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் உட்காருங்க. ஸோ ஜங்கு அப்பா சிரிச்சிட்டே போயிருப்பான். ஸோ நீங்களும் ஜங்குக்கும் உங்கள் பாண்ட் இப்படி தான். ஸோ அவங்க எப்பயுமே லஞ்சுனா வந்து உங்கள் டிஃபன் பாக்ஸ் எடுத்து தின்றால் தான். நீங்கள் அதை நினச்சிட்டு ஒரு நாள் கூட சகிக்க மாட்டேங்குது எனக்கு. ஆனால் எனக்கு எங்கள் அம்மா செய்கிறது பிடிக்க மாட்டேங்குது. இவனுக்கு மட்டும் எப்படி பிடிக்குது? கூட தடிமாடு சைனீஸ் வேறு. இவன் தின்னா மட்டும் பரவாயில்ல, அந்த சைனீஸும் சேர்ந்து தானே தின்னுது, குண்டு மாடு. என் அம்மா தின்னே குண்டாயிடுச்சு. ஆனால் இவனுக்கு மட்டும் உடம்பே விழ மாட்டேங்குது, குழந்தையாட்டம் இருக்கான். யாருடி? ஜங்குக்கா? எல்லாமே குண்டு மாடு லீனா, சும்மா சொல்லிகிட்டு இருந்தேன். ஆமாம் அவங்கன்னு கேட்டா? என்ன லீனா, ஜங்குக்கை லவ் பண்ணுறியா இல்லையா? நீ வேற, ஜங்குக்கெலாம் நான் லவ் பண்ணுவானா? அவனே சோத்துக்காக தான் என் கூட வரான். பார்த்துடி, இதெல்லாம் சொல்லி அவங்ககிட்ட அடி வாங்க போகிற. அவன் டிஃபன் பாக்ஸ்க்காக வரான் லீனா, மற்றபடி அவனுக்குலாம் எனக்கு பிடிக்காது. நான் அவனுக்கு பிடிக்குதா கேட்கல, உனக்கு பிடிச்சிருக்கான்னு தான் கேட்டேன். ஜங்குக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அதே மாதிரி, அவ்வளோதான். மற்றபடி லவ்ன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை லீனா. ஏன் உனக்கு வர்த்து இல்லையா ஜங்குக்? அப்போல்லாம் இல்லை. ஆக்சுவலாக எனக்கே தெரியும், ஜங்குக்கு இப்போவே ஆடிஷன்லாம் போகிறான், கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பெரிய ஆள் ஆகிடுவான். என்ன விளையாடுறியா? ஆல்ரெடி எல்லா மிஸ்ஸும் அவனை ஓட்டிகிட்ருக்காங்க. பத்தாத குறைக்கு அவன் என்ன தான் ஸ்கூலில் கெத்தாக இருந்தாலும் பெரிய ரூமர் உனக்கே தெரியும், ஜங்குக்கெலாம் பெரிய ஆள்லாம் வர மாட்டான்னு. அவனுக்கு படிப்பும் இல்லை, சிங்கிங்லும் சக்ஸஸ் ஆக மாட்டான்னு. நீ மட்டும் என்ன அதை சொல்லிட்டு நம்பிட்டுருக்க? இங்கே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, அவனுக்கு செம்ம பெரிய கிரேட் ஃப்யூச்சர் இருக்குது. இங்கே பாரு உங்கள் அப்பா செம்ம பணக்காரன், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான். ஜங்குக்கோட ஃபேமிலி இப்படி கிடையாது, உனக்கே தெரியும்ல. நீ என்ன ஓவராக பேசிகிட்ருக்க? இது ஜங்குக்கு என்னை லவ் பண்ணுற மாதிரி. அமைதியாக இரு. ஆக்சுவலாக ஜங்கு கண்டிப்பாக பெரிய லெவலுக்கு வருவான். ஏன் சொல்கிறேன்னா, அவன் வாய்ஸ் அது மாதிரி, அவன் எழுதுகிற லைன்ஸ்லாம் பார்த்தியா எப்பா, என்னமோ உரிக்க எழுதுறான். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எல்லோரும் ரொம்ப ரிக்ரேட் பண்ணுவீங்க. சரி ஜங்கு கூட அப்படி அப்போவே ஐஸ் வச்சு நல்லா இருந்துருக்கலாம்லன்னு. ஆனால் எனக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, என்ன சொல்ல பார்க்கலாம். எனக்குன்னா ஒரு நாள் ஒரு பெரிய இன்டர்வியூவில்
ஒரு கிராமி மாதிரி இன்டர்வியூவில் ஜங்குக்கு என் பேர் சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு ஸ்கூலில் ஒரு பொண்ணு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு தரான்னு, அது போதும் ஜாலியாக இருக்கும். அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அசைன்மெண்ட்லாம் எழுதிட்டுருக்கீங்க சொல்லி நான் கேவலமான உங்களை பார்த்து லுக்கு விட்டுட்டு இதெல்லாம் தெரிந்தாது வாய்ப்பே இல்லை. இல்லைன்னா அப்போ இன்டர்வியூவில் கண்டிப்பாக என் பேர் சொல்லுவாள்டி. நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும். நீயே யோசிச்சு பாரு, ஜங்குக்கு ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். அப்போ சொல்கிறான் மைக்கில், எனக்கு ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு பார்க்க க்யூட்டா அழகா, தென் அவங்க அம்மா சமைக்கிற சாப்பாடு வாவ், தென் அவள் எனக்கு ரொம்ப அழகாக தருவா வாவ், எப்படி இருக்கும். யார் அவன் பெரிய ஐடியல் ஆகிட்டு, அதெல்லாம் ஆகிற காலத்தில் பார்த்துக்கலாம். பார்த்துக்கோடி, ஐடாலுக்குன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு போகிறது எல்லாமே ஆடியன்ஸு அப்படி எல்லாருக்கும் ஆசை வருது. ஏன் நான் கூட தான் நல்லா பாடுவேன், நான் என்ன சிங்கர் ஆகிட முடியுமா என்ன, எல்லாம் ஆக முடியாது. ஸோ ஜங்குக் ட்ரை பண்ணுறான், அவ்வளோதான். எல்லாம் கிடைக்காது, உனக்கே தெரியும். இப்போ ட்ரெண்டிங்கே அதானே, எல்லாரும் அதுக்குள்ளே போகிறாங்க. ஏதோ 1-2 பேர் ஆடிஷன் போனால் கூட பரவாயில்ல, ஜங்குக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஊரில் இருக்கிற எல்லாருமே அங்கே தான் போகிறாங்க. ஜங்குக் கூட டேலண்டானவங்களாம் இருப்பாங்க. நீ அது ஞாபகம் இருக்கா இல்லையா? 1000 இருக்கட்டும், ஆனால் அவனுக்கு டேலண்ட் ஜாஸ்தி தான். ஏதாச்சும் ஒரு சின்ன கம்பெனியாச்சும் கிடைக்கும். கிடச்சதுதான் அப்படியே அதை பிடிச்சி ஏறி வந்துடுவான். சரியான டேலண்ட்ரி அந்த பையனுக்கு. உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஷோ யாருக்கும் முடிய மாட்டேங்குது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே இப்படி விண்டோ பார்க்குறீங்க. ஸோ ஜங்குக் நின்றுருக்கான், அவ்வளோதான். ஐயோ இன்னும் போகலையா சீனியர்? சீனியர் டிஃபன் பாக்ஸ் கொடுக்க வந்தீங்களா? இவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டீங்களா சீனியர்? நல்லா இருந்துச்சா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் டிஃபன் பாக்ஸ் வாங்க போகிறீங்க. ஸோ ஜங்குக் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே எழுத்து. அவ்வளோ நம்பிக்கை என் மேலே? சீனியர் சொல்லுடி, அவ்வளோ நம்பிக்கையா? என்னதான் கேட்குறேன், யாரும் நம்பலை பெருசா என் ஃபேமிலியோட. நம்புகிறேன். இன்கேஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் ஃபெயிலியர் ஆகிட்டா என்ன பண்ணுவேன்? அது ஏன் அப்படி நினைக்கிறீங்க? பாசிட்டிவாக இருங்க. நான் தான் கேட்குறேன், ஆயிட்டா என்ன பண்ணுவேன்? ஜங்குக் சீனியர் சொல்லு. என்ன பண்ணுவேன்? சீனியர் நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலை. ஸோ அதான் எனக்கு என்ன சொல்கிறேன்னு புரியலையா? எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் ஃபெயிலியர் ஆகிட்டா என்ன பண்ணுவேன்? இவ்வளோ ஹோப் வச்சுருக்கே. என்னை பார்த்து சிரிப்பாங்க கண்டிப்பாக. ஓகே, உன்னை பார்த்தும் சிரிப்பாங்களேடி, என்ன பண்ணுவேன்? அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்க. சீனியர் நான் சொன்னதெல்லாம் கேட்டு கிரிஞ்சுன்னெலாம் சிரிக்காதீங்க. நீங்கள் பெரிய ஆளாயிட்டு இன்டர்வியூலாம் வந்து கூப்பிட்டாங்கன்னா அப்போ சொல்லுங்கள் டிஃபன் பாக்ஸ் மேட்டர். செம்ம ட்ரெண்டு போகும் அந்த டைமில். சரி நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு நீங்கள் உங்கள் டேபிளில் அதை வச்சுட்டு உட்காந்து நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக் அதை பார்த்து இதெல்லாம் திருத்த முடியாது அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ உங்களுக்கு டேஸ் இப்படி தான் போயிட்டுருக்கோம். டெய்லி ஜங்குக்கோட ரொட்டீன் உங்களோட லஞ்ச் பாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது தான். ஸோ ஜங்குக் கிட்டலாம் உங்கள் நம்பர் இருக்காது. சேம் நீங்களும் ஜங்குக்கோட நம்பராக வச்சுருக்க மாட்டீங்க. உங்கள் பாண்ட் இவ்வளோ தான். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு செம்ம போர் அடிக்குது. ஷோ மா என்னம்மா செஞ்சிருக்க? அதான் செஞ்சுருக்கா, போய் சாப்பிடு போ. நீ செஞ்சால் நல்லாவே இருக்க மாட்டேங்குதுமா, நீ மட்டும் தாண்டி சொல்கிற. போய் ஹோட்டலில் போய் தின்ட்டா போ. ஹோட்டலில் தானே போய் மேய வந்து நாய். சரி நான் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் இருக்க ரெசார்ட் போகிறீங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ரெசார்ட் தான். நீங்கள் காரில் தான் போயிருப்பீங்க, டிரைவர் அங்கிள் கூட தான். இப்போ போயிட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ நேரம் நிறைய ஆர்டர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் லேட் ஆகும் சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டு தான் இருக்கீங்க. எல்லாம் முடிச்சுட்டு பில் எடுத்துட்டு வராங்க. மேம் பில் கவுண்டரில் பே பண்ணிவிடுங்க. ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. உங்கள் ஜங்குக் இருக்கான். என்ன ஜங்குக் இங்கே ஒர்க் பண்ணுறானா? பார்ட் டைமாவா தெரியலையே. அப்படி சொல்லிட்டு நீங்கள் திருன்னு முடிச்சிட்ருக்கீங்க. ஸோ ஜங்குக் சிஸ்டமை பார்த்துட்டு அப்படி உங்களை பார்க்குறான். ஹே நீ என்ன இங்கே நடி? இல்லை சீனியர், இதெல்லாம் வாங்கினேன், பில்லு தந்தாங்க, காசு தரணும்ல. எவ்வளோ அப்படி சொல்லிட்டு பில்லை பார்த்துட்டு டிப்பாவி இவ்வளோ
நீ மட்டும் தின்னுவியா என்ன? நான் நான் எனக்குன்னு வாங்குவேன் சீனியர். எல்லாரும் சாப்பிடுவாங்க, அதனால் எல்லாருக்கும் வாங்குவேன் சீனியர். நீ சாப்பிட்றது தானே வாங்கினேன். சீனியர், உங்களை இன்றைக்கி தான் பார்க்குறேன். அதுவா, சும்மா டைம் பாஸ் ஆகலன்னு வந்து உட்காண்ட்ருக்கேன் பில்லு போடுறதுக்கு. சரிங்க சீனியர். அப்படி சொல்லிட்டு திருன்னு முழிச்சிட்ருக்கீங்க. என்னடி மொழியில் முழிகிற? சீனியர், நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே? என்ன சொல்ல போகிற? இல்லை, உங்களுக்கும் ஃபுட் நான் ஏதாவது வாங்கி தரட்டா? தப்பாக எடுத்துக்காதீங்க சீனியர். உங்களுக்கு வேண்டான்னா நான் எதுக்கு கேட்குறேன்னா, இப்போது நார்மலாக இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம்ல சீனியர்? சொல்லலாம். இப்போ ஃப்ரெண்ட் பார்க்குறோம், நான் இவ்வளோ சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போகிறேன், என் ஃப்ரெண்டை பார்த்துனியும் நீயும் வாங்கிக்கோன்னு சொல்லுவோம்ல சீனியர், அது மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஸோ நீங்களும் ஏதாச்சும் வாங்கிக்கிறீங்களா? சேம் நான் சொன்னதே ஆர்டர் போட்டுட்டா? ப்ளீஸ் சீனியர், வேணாம் மட்டும் சொல்லாதீங்க சீனியர், ப்ளீஸ். இவ்வளோலாம் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்கடி, வேணாம் அதெல்லாம். சீனியர், இவ்வளோலாம் கொஞ்சம் அதெல்லாம் வேணாம் போ சீனியர் ப்ளீஸ் சீனியர். ஸோ சரி போடு போ. ஓகே சீனியர். அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கும் சேர்த்து ஆர்டர் போட்டு, ஸோ ஜங்குக்கோட அந்த கவுண்டரில் நீங்கள் அதை வச்சுட்டு, ஓகே சீனியர் நான் வரேன், பார்த்து போடி. யார் வந்திருக்கா? டிரைவர் அங்கிள் வந்திருக்காரு. சரி பார்த்து. பாய் சீனியர். சரி பார்த்து போ. வீட்டுக்கு போய்ட்டு மெசேஜ் போடு. சீனியர், உங்கள் நம்பர் இல்லை. சரி, வீட்டுக்கு போய்ட்டு நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு வரமா சொல்லு. ஓகே சீனியர். அப்படி சொல்லிட்டு இங்கே போகிறீங்க, சங்கு இதை பார்த்து சிரிச்சிட்டு, ஸோ சரியான வாள். ஸோ அப்படி சொல்லிட்டு அவனும் சிரிச்சிட்டு நார்மலாக விட்டுருப்பான். ஸோ நீங்கள் இப்போது வீட்டுக்கு போயிட்டு சோஃபாலே உட்காண்ட்ருக்கீங்க ஹால்லேயே, ரொம்ப நேரமாக அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிவிட்டு, உங்கள் அப்பா வர்றதுக்கு இப்போ மணி வந்து ஒரு 11 o'clock மேலேயே இருக்கும். நீங்கள் கரெக்டாக உங்கள் அப்பா வேணும் டாடி அப்படின்னு சொல்லி தூக்கு மூஞ்சோடய போகிறீங்க. உங்கள் அப்பா லாக் பண்ணிட்டு, என்னம்மா என்ன இவ்வளோ நேரம் முழிச்சிட்ருக்க? கொஞ்ச நேரம் அவுட்டிங் போயிட்டு வரலாமா? இந்த டைம்லையா? அப்பா அவங்ககிட்ட பேசணும்ப்பா. சரி வா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா கூப்பிட்டு போயிருப்பாரு. ஸோ நீங்களும் காலைல உட்காந்துட்டு ரொம்ப நேரம் எதுவும் பேசாமையே வந்திருப்பீங்க. என்னம்மா ஏதாச்சும் சொல்லு. பேசணும் சொல்லிட்டு, பா நீ டயர்டாக இருக்கியா, அதனால தான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறியா? சே அப்படிலாம் இல்லை, நான் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தானே வந்தேன். இல்லை, நீ டயர்டாக இருக்குன்னு தெரியுது, கொஞ்சம் ஓரமாக கார் ட்ராப் பண்ணு, நான் ஏதாச்சும் பேசணும் உங்ககிட்ட. சரிம்மா. அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் கார் ஓரமாக நிறுத்துறாரு. ஸோ நீங்கள், பா நான் ஒன்று சொன்னாப்பா தப்பாக எடுத்துக்கூடாதுப்பா, நீ எனக்காக இந்த ஹெல்ப் பண்ணணும். என்னாச்சு? பா நான் இன்றைக்கி ஹோட்டல் போனேன்னா சாப்பிட்றதுக்கு வாங்கிறதுக்கு. என்னாச்சு, டேஸ்ட் பிடிக்கலையா? என்னாச்சு, வேறு ஏதாச்சும்? இல்லை ஏதாவது உங்கள் அம்மா இல்லைப்பா, நான் சொல்கிறது கேளு. சரி சொல்லுமா. அங்கே என்னோடய ஸ்கூல் சீனியர் இருந்தாங்கப்பா, ஜங்குக், நல்ல பையன்ப்பா. ஸோ பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்துச்சா. ஃபினான்ஷியலாக நம்மளால் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமாப்பா? அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேட்க்கு ஃபீஸ் பே பண்ணாதவங்க லிஸ்ட்டில் அவங்க நேமும் இருந்துச்சு, நான் பார்த்தேன், அதனால தான் கேட்குறேன். சரிம்மா, அப்பா பார்த்துக்குறேன். அப்பா உண்மையாவாப்பா? அப்பா பார்த்துக்குறேன். அப்பா அவங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒர்க் நம்ம ஆஃபீஸில்? அப்பா பார்த்துக்கிறேம்மா, சரியா? நீ எதை ஃபீல் பண்ணாத. அப்பா நீ எதுவுமே கேட்கல? இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது என் பொண்ணு இப்படிலாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறது. அப்பா நீ என்னை திட்டுவா நினச்சேன், இதில் என்னம்மா இருக்குது திட்ட? இருக்கும் போது ஹெல்ப் பண்ணுறது நல்ல ஹாபிட் தானே. சரிப்பா அப்போ வீட்டுக்கு போகலாம்ப்பா. அப்படி சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு ரொம்ப ஹாப்பியாக தூங்குவீங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஸ்கூலுக்கு மார்னிங் வரும்போதுவே ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்டே வருவீங்க. ஸோ ஜங்குக்கும் உங்கள் டிஃபன் பாக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு வருவான். வாங்கிட்டு, என்ன ஏதோ சாதிச்ச மாதிரி கண்ணில் தெரியுது, என்னடி சாதிச்ச? ஒன்றும் இல்லை, சொல்ல என்ன சாதிச்ச? அப்படியே எங்கள் வீட்டில் எல்லாமே தலைகீழாக நடக்குது, அதுவும் காலையில் ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம். வா செம்மையாக இருக்குடி சிக்கன்,
ஐயோ, ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் பா, என்னடி இப்படி இருக்கு சிக்கனு? ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் சொல்லணும். கால் மேலே கால், அது திருப்புறேன், இதை மாத்துறேன், ஃபீஸ்லாம் செட்டில் ஆகிடுச்சு. டி நேற்று என்னை பார்த்தனால அப்படி பாவமாக இருக்கு, அப்படி ஆயிடுச்சா என்ன? ஐயோ, அப்படி இல்லை சீனியர். இப்போது நீங்கள் நல்லா இருக்கீங்க. இப்போது நான் அது மாதிரி பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறேன்னா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா சீனியர்? அது மாதிரி தான், பாவம்னு பார்த்துலாம் இல்லை சீனியர். எவ்வளோ பெரிய மனசு தான். இதை நான் நல்ல வேலை சொல்கிறேன். சரியா? அப்போ நீங்கள் ஒரு மாதிரி நல்ல வேணா புரியலையே அப்படி சொல்ல கொண்டா ரியலைஸ் பண்ணிட்டு, ஐயோ இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சரியான சோறையாட்டம் பேசிகிட்டு இருப்பான். சீனியர் நான் போட்டா? ஏய் இரு, நான் நல்ல வேதெல்லாம் சொன்னீங்க, பதற. அது விடு. முன்னாடி எல்லாத்தையும் மாற்றிட்ட, என்ன விஷயம்? என்ன எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக இதுக்கு பண்ணணும்? நிறைய பேர் என்ன மாதிரி பே பண்ணாமல் இருக்காங்களே. அது என்ன ஜங்குக் சீனியருக்கு மட்டும் ப்ரியாரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கே, என்ன கதை? எதுவும் இல்லையே, எல்லாம் பார்த்தேன், அதான் அப்பா கிட்டே சொன்னேன். அப்போ உங்கள் அப்பா கிட்ட என்ன சொல்கிற? சைனீஸ் பேர் ட்ராகன், இதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் இருக்கானுங்க, அப்புறம் இன்னும் 2-3 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களாம் சொல்கிறேன் சரியா? சரிங்க சீனியர். நீங்கள் நேம் லிஸ்ட் மட்டும் நீங்கள் வேணாம், நான் எழுதிலாம் தராதீங்க, சொல்லிட்டீங்களே ஞாபகம் இருக்குது சீனியர். நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். சொல்லிடணுன்னா ஓகே சீனியர், சொல்லிடுறேன் சீனியர். அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து ஆஸ் யூஷுவல் உங்கள் அப்பா கிட்டே உங்கள் பேரெல்லாம் சொல்கிறீங்க. ஸோ அவங்க எல்லாேருக்கும் ஃபீஸ் உங்கள் டேடி பே பண்ணிடுவார். ஸோ நீங்கள் மறுபடியும் மறுநாள் காலையில் ரொம்ப ஹாப்பியாக ஜங்குக்குன்னு வந்து நின்று பார்த்துட்ருக்கீங்க. ரெடி? சொன்ன மாதிரியெல்லாம் செஞ்சுட்டா போல். நீங்கள் சொன்னீங்களே சீனியர், செஞ்சுட்டேன். எதுக்காக இதெல்லாம் மறுபடியும் கேட்குறேன், எதுக்காக இதெல்லாம்? அதான் சீனியர் சொன்னேனே. லவ் பண்ணுறியா என்ன சீனியர்? அப்படிலாம் இல்லை சீனியர். ஐயோ சீனியர், இல்லை கேட்குறேன், சொல்லு, பண்ணுறியா என்ன? இப்படி ஏதாவது தாட் இருந்தா எடுத்துரு. ஒரு லூசரெலாம் லவ் பண்ணக்கூடாது, லைஃப்பில் ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவேன். சீனியர் நீங்கள் லூசர்னு யார் சொன்னா? நீங்கள் ஃப்யூச்சரில் எவ்வளோ பெரிய ஆள், எனக்கு அதுதான் பயமாக இருக்குது உங்களை லவ் பண்ண. ஐயோ அப்படியா? நல்லா இருக்கு டேஸ்ட். ஆனால் நீ சொல்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது, புரியுதா? படிக்கிற வேலையை மட்டும் பாருடி, சும்மா பின்னாடி வர்றது, சீனியர் கொஞ்சிட்டு இருக்குது, புரியுதா? புரியுது சீனியர். எதுக்கு அழுவுற? நான் பேசினேன் அழுவுற? பாரு, நான் எந்த பொண்ணுக்கிட்ட எப்படிலாம் பேசல, உங்ககிட்ட மட்டும் இப்படி பேசணும் அவங்களுக்கு அப்படி தோணுச்சான்னு தெரியல. அதுக்காக காரணம் நான் தான் இருப்பேன், கண்டிப்பாக நான் மட்டும்தான் இருப்பேன், எனக்கு தெரியுது. இதுக்கப்புறம் லிமிட்டாக வச்சுக்கிறேன்டி, எந்த லெவலுக்கு ஒன்று மெயின்டைன் பண்ணணும்னு எனக்கு தெரியுது. சின்ன பொண்ணு, சும்மா அப்பியரன்ஸ் வச்சு எது தோணும். சீனியர் அப்பியரன்ஸ் வச்சு அது மாதிரி பொண்ணுலாம் நான் இல்லை. வேறு எதுக்கு? இல்லை சீனியர், இல்லை பாரு, சும்மா நோய் எழுதிட்டுருக்காது. எனக்கு ஜென்ரலாக ரொம்ப பிடிக்கும், நீ என்னை வேறு மாதிரி பார்க்குறடி. உங்ககிட்ட இருக்கும்போது நான் ஏதோ பெரிய செலிப்ரிட்டி மாதிரி ஃபீல் பண்ணுறேன், அதனாலேயோ என்னமோ தெரியல அடிக்கடி உங்ககிட்டயே வரேன். பட் இது என் கேரக்டர் கிடையாதுடி, கொஞ்சம் தென் அகெயின் இது மாதிரிலாம் இருக்காது. இதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் வாங்க நான் வரமாட்டேன், சைனீஸ் மட்டும் தான் வருவான், என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது வந்து, புரியுதா? இங்கே பாரு, எதுக்கு அழுவுற? அல்லவே இல்லை, அழுவாத, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணு, புரியுதா? சீனியர் நான் உங்களை லவ் பண்ணுறேன்லாம் சொல்ல சீனியர், நீங்கள் தான் ஏன் திட்டுறீங்க. சரிடி, ஆனால் அதெல்லாம் பார்க்க எப்படி மாதிரி இருக்குது? உனக்கு என் மேலே ஃபீலிங் இல்லைன்றியா இல்லை இருக்குன்றியா? எனக்கு புரியல, நீ சொல்லு. உன்னை லவ் பண்ணல ஜங்கு, எனக்கு உனக்கு பிடிக்காது. நீ யாரை லவ் பண்ணாலும் நான் கேர் பண்ணிக்க மாட்டேன். நான் யாராச்சும் லவ் பண்ணா, டேட் பண்ணா, கிஸ் அடிச்சா அவன் முன்னாடி ஓகேவா உனக்கு? சீனியர் அது உங்கள் விருப்பம் தானே,
உங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள தானே டேட் பண்ணுவீங்க, லவ் பண்ணுவீங்க, கேஸ் அடிப்பீங்க. ஸோ நான் பார்த்த ஹாப்பி தான், உங்களுக்கு பிடிச்சது நடக்குது. ஏன்டி ஏன் எதுக்கு இதெல்லாம்? தியாகியா? லவ் தியாகியா நீ? முட்டை வேலையை பாடி மயிறு வந்துட்டா பெரிய விளாட்டம் தியாகியாட்டம் சொல்கிறதுக்கு. சொன்னால் புரிஞ்சுக்கோ. சின்ன பொண்ணுல ஒழுங்கா படிக்கணும் என்ன? அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலியில் அது சேஞ்ச் பண்ணுறேன், இது சேஞ்ச் பண்ணுறேன், எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காது. நீ பண்ண ஹெல்ப் வரைக்கும் நல்லா இருந்தது, குட். சீனியர் அதில் நான் அப்பா கிட்ட சொன்னேன். அப்பா தான் ஏதோ பார்த்து அது நீ சின்ன பொண்ணுடி, உனக்கு எதுவும் புரியாது, சாப்பாடு நல்லாயிருக்கு. சரி போயிட்டு வரேன். சீனியர் உங்களுக்கு என் மேலே ஏதாவது கோவமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் உங்களை லவ்லாம் பண்ணல சீனியர். எனக்கு உங்கள் மேலே நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது சீனியர். ஃப்யூச்சரில் நீங்கள் போடி போய் படிக்கிற வேலையை போ. அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்துடுறீங்க. நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுறாரு. சொன்னாமல் கோவம் வரும். எதுக்கு வேண்டாம். என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை லீனா, சீனியர் திட்டினாரு. ஏன் நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னியா என்ன? நான் சொல்லலை, அவர் கேட்டார். அப்போ என்னடி லவ் பண்ணுறியா என்ன? அப்படி இல்லை லீனா, பிடிக்கும். ஃபேன் கேர்ளா அப்படியே அடிச்சுன்னு நினச்சிக்கோ. ஏன் அவன் இதில் இருக்கான், ஃபேன் கேர்ளா அவனுக்கு அவனை பிடிக்க. உன்னோட பெரியவர் அவன் இவன் கூப்பிட்டுருக்க. எப்படியோ போ, சரியானவன் மாதிரி எல்லோரும் திட்டுறது முறைக்கிறது இது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். பாசக்கடலாம் தெரியாதுடி. இப்போ வேணால் கெத்தாக இருக்கலாம், திட்டுறது முறைக்கிறதுலாம். நான் பாசம் இருக்கணும். இங்கே பாரு, திட்டினாலும் முறைச்சாலும் சீனியருக்கு என் மேலே பாசம் ஜாஸ்தி அதிகம், அது எனக்கே தெரியும். நீ மூடு ஓடி, சும்மா சொன்னதுக்கெலாம் சண்டை போட்டுட்டு நீ அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து போயிருப்பா. ஸோ உங்கள் டேஸ் இப்படியே தான் போயிருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் போல் ஜங்குக்கு ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வரவே இல்லை. பார்த்தா ஜங்குக்கு தவிர அவங்க கேங் எல்லாருமே வராங்க. உங்களுக்கு செம்ம காண்டாகுது. ஷோ இவனுங்க எல்லாம் எதுக்கு வரானுங்க? இவனுங்க வந்தால் நான் தரவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் டிஃபன் பாக்ஸில் ஒலிக்க வச்சுட்டு நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூம் வந்து பக்கத்து கிளாஸ் ரூம் ஓடிடுவீங்க. அவங்க வந்து பார்த்துட்டு ஏன் சைனீஸ் அண்ணா அவள் லேப் வரையும் மேமை பார்க்க போயிருக்கா, பேகு லஞ்ச் பாக்ஸ் எதுவுமே காணும். அப்படியே பேக் மாட்டிகிட்டே போயிட்டா ஸ்டாஃப் ரூம் வரைக்கும். அப்படியே தான் ஸ்டாஃப் ரூம்லேருந்து வருவா. ஓ சரி அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இப்போ நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக நின்றுட்டுருக்கீங்க. அப்படி இந்த சைடு ஜங்கு உட்காண்ட்ருக்கான் தனியாக. இப்போ சைனீஸ் கரெக்டாக போயிட்டு டேய் ஏண்டா நீ எங்களை மட்டும் அனுப்புன, எப்பவுமே ஊருக்கு முன்னாடி நீ தான் வருவேண்ணா. டேய் லவ் பண்ணுறாது சின்ன குட்டி அது லவ் பண்ணுது என்ன பொடி குட்டி ஆட்டம் இருந்துக்கிட்டு என்னடா சொல்கிற? லவ் பண்ணுறேன் என்ஜாய் பண்ண வேண்டியது தானே? நல்ல பொண்ணுடா, அது மட்டும் இல்லாமல் வேணாம் சின்ன பொண்ணு. ஐயோ சார் ரொம்ப பெரிய ஆள், சின்ன பொண்ணுன்னு அப்படியே ஒரேடியாக நடிக்காதடா டேய். ஒரேடியாக மூடு டேய் அப்படி இல்லைடா சொல்கிற. அவ்வளோதான், செட் ஆகாதுடா. அந்த பொண்ணு ஏதோ பெருசாக ஏதோ ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் வேணாம். ஏன் சாருக்கு அந்த பொண்ணை பிடிக்காதா என்ன? பிடிக்கும்டா. இத்தனை பேர் என்னை தோற்றுருவான்னு சொல்லும் போதோ அந்த பொண்ணு மட்டும் ஏதோ ஸ்பெஷலாக என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கு. அது ஏதோ நல்லா இருக்குது. அதை நல்லா இருக்கிறதோடு நிறுத்திக்கணும், கூட லைஃப் பார்ட்னராக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். என்னடா இந்த அளவுலாம் யோசிக்கிற மச்சான்? என்ன லவ்ஸா பொண்ணுவோம் அப்படி இல்லை சைனீஸா? ஆனால் அது மட்டும் நம்ம சைனீஸ் எனக்கு ஒன்று தோணுது. இந்த மாதிரி ஹார்ட் டைம்லேருந்தே ஒரு பொண்ணு என் கூட ட்ராவல் ஆகி என்னோடய சக்ஸஸ் டைமில் அந்த பொண்ணு கூட நான் இருக்கணும். பட் நீங்கள்லாம் எல்லோரும் நினைக்கிற மாதிரி மச்சான் நீ ஜெயிப்படா, நான் சொல்கிறேன் நீ ஜெயிப்ப. எவன் சொன்னால் சொல்லணும்னு நம்மளுக்கு என்ன, நீ ஜெயிப்ப அவ்வளோதான்.
ம் பார்க்கலாம். ம் சரிடா விடு. அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே சைலண்ட்டாக இருந்திருப்பான். ஸோ நீங்கள் ஜங்கு பார்க்க டேரக்டாகவே வந்திருப்பீங்க டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு. சீனியர் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலையே, அதான் நானே எடுத்து வந்தேன். இல்லைங்க புரியுங்க. ஆனால் எனக்கு எனக்கு கொடுமா. உங்களுக்கு இல்லை. என்ன எனக்கு வேற அவனுக்கு வேறையா? என்ன மச்சான் பேசுகிறா இவ? இருடா, அதான் அவன் கேட்குறாங்களா கூப்பிட்டு கிளம்பு. சீனியர் இது நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தது. எப்பயுமே நீங்கள் டைட்டாக சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி தான் கொடுப்பீங்க. அதே மாதிரி கொடுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் சாப்பிட்டு கொடுங்க. எனக்கு வேணாண்டி, இது தப்பாக போகுது, வேணாம். சீனியர் நான் உங்களை லவ் பண்ணல சீனியர், அது ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க? இங்கே பாரு, அந்த அளவுக்கு நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இன்னும் வேணாம், டெவலப் பண்ண வேணான்னு தோணுது, அவ்வளோதான். ஐயோ சீனியர், நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அழகான பொண்ணே லவ் பண்ணிக்கோங்க. நான் ப்ராமிஸ் உங்கள் லைஃப்பில் வரமாட்டேன். ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? நான் எதுவுமே சொல்லலையே. திருப்பி திருப்பி லூஸ் ஆடி நீ சொன்னதே சொல்லிட்டு கிடக்குற. இல்லை ஏதாவது ஆயிடுச்சா அவனுக்கு? எப்பா சீனியர், இப்போது நீங்கள் இதை சாப்பிடுவீங்களா மாட்டிங்களா? சாப்பிட முடியாதுடி. என்ன ரொம்ப செல்லம் கொஞ்சிட்டுங்க. போ ஃபஸ்ட்டு. போடி. சீனியர் நான் என்ன தப்பாக சொன்னேன்? எம்மா நீ ஒரு மயிரும் சொல்ல வேணாம். நான் பார்த்தாலே எரிச்சல் ஆகுதுன்றால. கிளம்புடி, சும்மா வந்து ஒளிவிட்டுருக்க. போடி. வேலையை மயிரை மட்டும் பாருன்னு இங்கே வந்துட்டு சீனியர் இதை பிடுங்க சீனியர், தின்னுங்க சீனியர். இதெல்லாம் வேணாம். அதுக்கப்புறம் கிளம்பு. கிளம்புடி. உனதான் சீனியர். அப்புறம் அப்பங்கிட்ட ஏதோ பண்ணுறேன், ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன், அது இது எந்த டேஷும் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண வேணாம். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். புரிஞ்சா நல்லதுடி, சொல்லிட்டேன். ஏன்டா இப்படி மூஞ்சி கட்டுற? இருடா. கிளம்புடி. வந்துட்டா சும்மா வெறுப்பேத்துட்டு. சீனியர் நான் என்ன தப்பா? பாருவேன், சொன்னதை மட்டும் கேளு, சொன்னதை மட்டும் சரி. இதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. சும்மா வந்து கிளம்புடி. சீனியர் அடிக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். கிளம்பு, புரியுதா? சும்மா உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்குது, கொஞ்சம் கிளம்புறியா? ஃபஸ்ட்டு நான் தான் உனக்கு அதிகமாக இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். தான் இந்த அளவு பண்ணுறடி. ரொம்ப பொறுமையாக பேசிட்டுருக்கேன், காண்டாயிட போகுது. கிளம்பு. ஆனால் சீனியர் இன்னொரு தடவை நீங்கள் என் டிஃபன் பாக்ஸ்க்கு வர போ, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரி அழுதுருப்பீங்க. ஸோ ஜங்குக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த சின்ன பொண்ணை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸோ நீங்கள் ஜங்குக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை பெருசாக கேரே பண்ணிக்க மாட்டேறீங்க. பண்ணிக்காமல் இன்றைக்கி ஈவினிங்கோ ஜங்குக்கு அங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக நீங்கள் ரெசார்ட் போகிறீங்க. பார்த்தா ஜங்குக் ஆஸ் யூஷுவல் பில்லிங் அங்கே இருக்கான். ஸோ சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் வரதே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அவங்க நோட் பண்ணியிருப்பான். இதே இப்போ அந்த வேலை செய்கிறேன்னா இல்லையான்னு பார்த்துக்க வந்தியா? உன்னை தண்டி கேட்குறேன். இல்லை சீனியர், நீங்கள் இங்கே செய்யக்கூடாதுன்னு நினச்சி வேண்டிக்கிட்டே தான் வந்தேன். பார்த்தா நீங்கள் இங்கே இருக்கீங்க. என்னாச்சு சீனியர்? அப்போ தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டார்ல சீனியர். அப்புறமும் என்னாச்சு சீனியர்? அப்போ அரேஞ்ச் பண்ணுவான் மயிறு மாதிரி. தான் சொன்னல, ஒரு டைம் சொன்னால் புரியாதா? அதை வரக்கூடாதுனால வரக்கூடாது, புரியுதா? சீனியர் அப்படி இல்லை சீனியர், உங்களுக்கு கரியர் இருக்குது, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இதில்னால கேட்டேன். வேறு எதுவும் இல்லை சீனியர், ஜஸ்ட் நார்மலாக தான். நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. உனக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன்டி. கொஞ்சம் கூட புரியாது. பட் உன்னையும் ஒன்று மட்டும் சொல்கிறேன் பாரு, வேலை மயிரை மட்டும் பாரு, சரியா? சும்மா பின்னாடி வந்துட்டுருக்காது, புரியுதாடி? தாள் மாதிரி பண்ணாதடி. எல்லோரும் நான் தோற்றுருவேன்னு சொல்லும் போது நீ மட்டும் என்ன பெரிய இதுவா? எனக்காக வந்த ஏஞ்சலா நீ? இல்லை முட்டு கிளம்பு. சீனியர் அப்படின்னா நான் ஏண்டி இவ்வளோ அசிங்கம் பார்த்துற? அப்படி நின்ட்டே இருக்க, ஆண்டாவே ஆகலையா? சீனியர் நீங்கள் எப்போ ஒர்க் முடிச்சுட்டு வருவீங்க? நான் வெயிட் பண்ணட்டா? நீ என்ன பண்ணாலும்
நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன்டி. அது உனக்கு புரியுதா இல்லையா? சீனியர், நீங்கள் லவ் பண்ண வேண்டாம் சீனியர். நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லா போடி வேலையை பாரு. பாசிட்டிவாக இருங்க, அதுவாக இருங்க, இதுவாக இருங்க. நீ போடி போ, எரிச்சல் கரெக்ட் இருக்காது போ. பட் சீனியர் ஒர்க் 11 o'clock. 11 o'clock-ஆ சீனியர்? ஆமாம், அப்போ தான் முடியும் அப்படி சொல்லிட்டு ஜங்கு கூட போய் சொல்லியிருப்பான். ஸோ அவனுக்கு 9 o'clock முடிஞ்சிடும். ஸோ நீங்களும் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. கரெக்டாக ஜங்கு கோர்க்கெலாம் முடிச்சுட்டு வெளியே வந்திருப்பான். உங்களை பார்த்தோன்னே இன்னும் காண்டு. ஏய், வீட்டுக்கு போகிறேன் தானே, என்ன எதுக்கு இங்கே நின்றுருக்க? என்னடி பிரச்சனை உனக்கு? என்னத்தான் வேணும்டி? சீனியர் ஒரு நிமிஷம் இருங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் கார் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கிஃப்ட் எடுத்துன்னு தரீங்க. இதெல்லாம் வேணாம். ஏய் சீனியர், பிரித்தே பார்க்கலையே சீனியர். நான் பிரித்து பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி எனக்கு இது வேணாம். புரியுதா இல்லையா? சீனியர், அது இல்லை, ஒரு ஆடிஷனில் செலக்டாக இருக்கீங்கன்னு சைனீஸ் அண்ணா சொன்னார். அது என்ன ஆடிஷன் தெரியுமா உனக்கு? பரவாயில்ல சீனியர், சின்ன கம்பெனியாக இருந்தால் என்ன, அது உங்களை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும்ல. இது என்னோடய கங்க்ராட்ஸோட கிஃப்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. இதில் உங்கள் வோக்கல் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு, தென் மைக், தென் பிசி, லேப்டாப்ஸ் எல்லாமே செட்டாக இருக்குது சீனியர். நீங்கள் ரெக்கார்டிங் அப்படி செட் பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா வீட்டில் செட் பண்ணிக்கோங்க. நான் கேட்டேன் சைனீஸ் அண்ணா கிட்ட, அண்ணா இருக்குன்னு சொன்னாங்க. அண்ணா பெஸ்ட்டாக இருக்கணும்னு தான் சீனியர். ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செட்லாம் பண்ணிவிடுங்க. வேணால் நீங்கள் எந்த ரூமில் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அந்த ரூம் வேணால் நான் ஆளுங்களை அனுப்பிச்சி ரெக்கார்டில் ஸ்டூடியோ மாதிரி ரெடி பண்ண சொல்லிட்டா சவுண்ட் இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்றேன். நீ என்னடி ஓவராக பண்ணுறீங்க, எடுத்துகிட்டு கிளம்பு. சீனியர், அப்போது நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டு உங்கள் ஃபேன்ஸ்லாம் தந்தால் வாங்குவீங்கள்ல, அப்போ நான் தந்தால் வாங்க மாட்டேறீங்க. இப்போ ஜங்கு லைட்டாக உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு போயிடுறான். உங்களுக்கு இதுவே ஹாப்பி தான். உங்களுக்கு டேஸ்லாம் இப்படியே தான் போயிருக்கும். ஸோ ஜங்குக்கும் நீங்களும் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு இப்போ அந்தளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு ஜங்கு கூட நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு எதுவுமே பேசாமல் சைலண்டாக நடந்து வந்துட்டுருக்கான். சீனியர், என்ன ஆச்சு? இன்றைக்கி எதுவுமே சொல்லலை. எதுனா சொல்லுவீங்களே, இதாச்சு ஆகலை, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு. எதுவுமே சொல்ல சீனியர். சொல்கிறாளோ எதுவும் பெருசாக நடக்கலை, அதனால் அவ்வளோதான். ஓயன் சீனியர், இல்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த லவ்க்கு என்ன ரீசன்? எதனால்? ஏதாவது ஸ்பெஷலாக ரீசன் இருக்கா? இருக்கு. ஸ்பெஷலான ரீசன் உங்ககிட்ட தான் இருக்குது. என்கிட்டயா? என்ன அப்படின்னா ரீசன்? அதான் உங்கள் வாய்ஸ். செம்ம வாய்ஸ் தெரியுமா? எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும் சீனியர். பட் என்ன, நீங்கள் தான் நான் சொன்னால் நம்பவும் மாட்டீங்க, நான் சொல்கிறத திட்டுவீங்க. அதுதான் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, தான் சொல்கிறதே இல்லை. சரிடி, ஓகே. நான் ஒன்று சொன்னால் நீ டே அப்படிலாம் குதிக்க மாட்டல? என்ன உங்களுக்கு ஓகேவா எல்லாமே? இப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறீங்களா என்ன? அதான் சொல்லணுமா? அது மட்டும்தான் உன்னோட ஹாப்பினஸில், அதை தாண்டி வேறு எதுவும் இல்லைல்ல? நெக்ஸ்ட் லெவல் போகணும் அது மட்டும்தான் இல்லை உனக்கு? சீனியர், அப்படி இல்லை, வேறு என்ன? இல்லடி, நல்லா யோசிச்சேன், தெரில, ஒன்றும் இல்லடி. சரிவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் நடந்து வந்துகிட்டே இருக்கீங்க. ஸோ ஜங்குக்கு எதுவுமே பேசியிருக்க மாட்டான், நீங்களும் எதுவுமே கேட்டிருக்க மாட்டீங்க. சரி ஓகே, எதுவும் சொல்ல வந்தார், இப்போ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, சொல்ல மாட்டார் அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் இருப்பீங்க. ஸோ நீங்களும் எதுவுமே அந்தளவுக்கு இதை பற்றி டீப்பாலாம் கேட்டிருக்க மாட்டீங்க.
ஸோ உங்களுக்கும் ஜங்குக்கும் இந்த பாண்ட் இப்படி தான் ஒரு 1 இயர் போயிருக்கோம். ஸோ இப்போ ஜங்கு காலேஜ் போகணும். ஸோ நீங்கள் என்ன ஸ்கூல் தான் ஸ்டில். ஸோ ஜங்குக்கும் எல்லாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனோட விஷயத்தில் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருப்பான். ஸோ நீங்கள் அவனுக்கு ஒரு பெரிய காலேஜில் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி சீட் வாங்கி தந்திருப்பீங்க. ஸோ ஜங்குக்கு இதை கூட உங்ககிட்ட எதிர்பார்த்துருக்க மாட்டான். பட் ஆனால் நீங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஸோ அதை செய்வீங்க. ஸோ ஜங்குக்கும் அதை பெருசாக எடுத்துக்கல, அப்படியே விட்டுருவான். ஸோ நீங்களும் ஜங்குக்கும் ஆஸ் யூஷுவல் ஈவினிங்காக ஸ்நாக்ஸ் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. இல்லை இவ்வளோ எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக பண்ணிட்டே இருக்கி. நானும் என் சைட்லேருந்து ஒன்று ரொம்ப கம்ஃபர்ட்டாக பேசுறது கிடையாது. ஸ்டில் இப்போ வரைக்கும் என் நம்பரும் விட கிடையாது. உன் நம்பரும் நான் பெருசாக கேட்டது கிடையாது. இப்படி பார்த்தா பேசுகிறோமே அவ்வளோதான். இப்படி இருக்கும் போதும் எப்படி இவ்வளோ பண்ணிட்டே இருங்க நான் ஸ்டாப்பாக. சீனியர், இதுக்கப்புறம் நான் உங்களை ஸ்கூலெல்லாம் பார்க்க முடியாதுல்ல? அவ்வளோதான் இல்லை சீனியர். சரி, நானும் உங்கள் காலேஜில் வந்து சேர்றேன். ஆனால் நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கும் போதோ அப்போ தான் நான் ஃபஸ்ட் இயரே படிப்பேன்ல. 3 இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே சீனியர், நீங்கள் பாருங்கள். அப்புறம் அந்த விஷயம்லாம் ஓகே தானே ஆயிடுச்சு? ஏதோ ப்ராப்ளம்லாம் இல்லைல்ல சீனியர்? அதெல்லாம் இல்லடி அப்படி சொல்லிட்டு ரொம்ப நார்மலாக பேசிட்டு வந்துட்டுருக்கான். ஸோ நீங்கள் கரெக்டாக ஜங்கு ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போயிட்டு, சீனியர் காலேஜ்லாம் போயிருக்கீங்க, ஸோ கிஃப்ட் பண்ணணும்ல. ஏதோ வேணாம், சும்மா அது இதுன்னு கிஃப்ட் பண்ணிட்டுருக்காத. சொன்னா கீழ் வேணாம் சீனியர், அது இல்லை அப்படி சொல்லிட்டு இங்கே குட்டி பாக்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ ஜங்குக்கும் வேணாண்டி இதெல்லாம் எனக்கு சொன்னால் புரியாது அவனுக்கு, இல்லை கேட்க மாட்டியா? சீனியர் அது இல்லை, வேணாம் புரியுதா? புரி எது வந்தாலும் நீ வச்சு. சீனியர் அது இல்லை சீனியர் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கோட கையை பிடிச்சி அது கொடுக்குறீங்க. ஜங்குக்கு ஓப்பன் பண்ணி பார்க்குறான், பைக் இருக்குது. ஸோ அதில் குட்டியா ஆல் த பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு இருக்குது. ஜங்குக்கு அதை பார்த்துட்டு எதுக்கு பைக்லாம் எனக்கு எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறான். ஸோ நியூ பைக், லேட்டஸ்ட் மாடல். ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் வேணாண்டி வேணாம் நான் கேள். இல்லை சீனியர், காலேஜ் அப்புறம் வீடு, அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே வேறு ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டு இப்போ அங்கே வேறு எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாமே பண்ணணும்ல, கஷ்டமாக இருக்கும்ல. அப்போப்போ உங்களுக்கு மெட்ரோ அது நான் பார்த்தேன், நீங்கள் பாவம் இல்லை. அதான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேன், வேணான்னாலுமே ஒன்றும் இல்லடி எனக்கு இது வேணாம் புடி அப்படி சொல்லிட்டு கையில் கொடுக்குறான். ஸோ நீங்கள் சீனியர் உங்கள் ஃபேன் வந்து சரி குடு அப்படி சொல்லிட்டு வாங்கி கீ எடுத்துகிட்டு பைக்கில் ஃபஸ்ட் இப்படி போடுறான். ஸோ நீங்கள் அப்படின்னு பார்த்தே இருக்கீங்க, முன்னாடி ஏறு வா. இல்லை சீனியர், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட்டு போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் அவங்களே கூப்பிட்டு போங்க, நான் வேண்டாம். அப்போலாம் இல்லடி, வா ஏறு வா. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு போகிறீங்களா? இவ ஒருத்தி அப்போலாம் இல்லடி, நானுமே அதெல்லாம் நினைக்க மாட்டேன், லைக் எங்கள் அம்மாவுமே அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க, இதெல்லாம் நார்மல் தான். என்ன நீ தான் ரொம்ப பெருசாக யோசிக்கிற போல், ஒரு மாதிரி பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கும் பைக் எடுத்துகிட்டு போயிருப்பான். ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைலிங் ஃபேஸோட பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஜாலி, ஜங்குக்கு ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்கு ஒரு 10 மினிட்ஸ்லேயே சீக்கிரமாக வந்திருப்பான். நீங்கள் அப்போ தான் பொறுமையாக நடந்து போய்ட்டுருப்பீங்க. முன்னாடி அப்பன் கார்லேயே தூக்கிட்டு போவான், நான் நடந்து போயிட்டுருக்கேன். இல்லை சீனியர் அப்படியே சும்மா நடந்து போயிடலான்னு எதுக்கு அப்படின்னு. சரிவா ஏறி உட்கார். அதுக்குள்ளேயா? ஏறி உட்காந்தாங்க. சின்னதாக ஒரு சின்ன சர்க்கிள் அப்படியே கூட்டு வந்துட்டேன். சீக்கிரம் ஏறுவா. சீனியர் ஏறிடி வாடி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஏறி உட்காடுறீங்க. ஸோ ஜங்கு உங்களை ரொம்ப லாங்காக கூப்பிட்டு போயிட்டே இருக்கான். ஸோ எங்கே போகிறானே தெரியல. பட் இந்த ட்ரைவ் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு எண்டிங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீங்கள், அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஜங்கோட ஷோல்டரில் லைட்டாக நீங்கள் சாயிறீங்க. ஸோ ஜங்கு அதை ஃபீல் பண்ணுறான், எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் லைட்டாக கொஞ்சம் ஹேக் பண்ணுறீங்க, அது இன்னுமே ஜங்குக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே 2 பேரும் அந்த மொமெண்ட்டை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக வண்டி நிறுத்துகிறான். அங்கே யாருமே கிடையாது, ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ், ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, எந்த வண்டியும் போகல. சீனியர் இந்த ரோட் நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? வாவ் செம்மையாக இருக்குது. கீழே ரிவர், மேலே ஒரு மாதிரி
ஃப்ரிட்ஜ் சூப்பராக இருக்குது சீனியர். இது என்னோடய ஃபேவரட்டான ஸ்பாட். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல நீலாம் வர முடியாதுடான்னு. அப்போல்லாம் இங்கே தான் வந்து கொஞ்ச நேரம் யோசிப்பேன், வர முடியாதா அப்படின்னு. அவ்வளோதான் சீனியர், நீங்கள் வேறு அதெல்லாம் வருவீங்க கண்டிப்பாக. உங்ககிட்ட இதை அன்றைக்கே சொல்லியிருக்கணும்னு நினச்சேன்டி. இப்போ சொன்னால் நீ ஏதோ தப்பாக எடுத்துக்க மாட்டல. சீனியர், நீங்கள் என்கிட்ட ஃபஸ்ட்டு இப்படி பேசாதீங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் என்ன எடுத்துக்க போகிறேன். திட்டணும்னா திட்டுங்க, பாசமாக பேசணும் பேசுங்க, இல்லை எல்லாமே உங்கள் விருப்பம் தான் சீனியர். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்டி ஏன் அப்படி இருக்க? என் லைஃப்பில் வந்த ஏஞ்சலா நீ? எனக்கு புரியல. என்ன நீ என்னோடய ஏஞ்சலா? நான் கேட்ட அமைதியாகவே இருக்க. உன்னை திட்டி தானே அமிச்சேன், திருப்பி என் பின்னாடியே வந்தத. அப்புறமா இப்போ வரைக்கும் என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? அப்படி என்னதான்? எனக்கு புரியல. நான் ஏதோ இப்போது லெவலில் இருக்கேன், இந்த லவ் கொடுக்கலாம்னா ஓகே, எதுவுமே இல்லாமல் கொடுக்குற அது எப்படி? என்னால் தோணுது மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி சொல்லிட்டு உங்கள் கை பிடிக்கிறான். தெரிலடி, என்னோடய லைஃப்பில் நான் ஃபெயிலியர் ஆவேனா சக்ஸஸ் ஆவேனா எனக்கு தெரில. பட் உன்னோட விஷயத்தில் நான் ஃபெயிலியர் ஆக மாட்டேன்டி தெரில இன் வரைக்கும். மேபி கொஞ்ச நாள் உனக்காக இதை ட்ரை பண்ணுறேன். எனக்கு இது கிடைக்கலண்ணா நான் வேறு கரியர் எடுத்துப்பேன்டி. நான் வேறு ஃபீல்டில் போயிடுறேன். சீனியர், என்ன சொல்கிறீங்க? எனக்கு உங்ககிட்டருந்து பிடிச்சதே உங்கள் மியூசிக்கும் உங்கள் பேஷனும் தான். நீங்கள் எனக்காக எப்படி சொல்கிறீங்க சீனியர்? ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போ எனக்கு என்ன தெரியுமா தோணுது, நான் உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடாதுன்னு தோணுது சீனியர். ஏன் இப்பெல்லாம் பேசுகிறீங்க? ஏய் நான் கேட்குறேன்டி, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? பாரு தெரில, நிறைய யோசித்தேன், உனக்காக ரிஸ்க் எடுக்கலான்னு தோணுச்சு. மேபி எனக்கு இது கிடைக்கலண்ணா, நான் இதில் சக்ஸஸ் ஆகலைண்ணா எனக்கு இது வேணாம். சீனியர், உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், வேணாவா? விட்டுருவீங்களா? தெரிலடி, இது என் கரியர்டி, என்னோட பேஷன். இதுக்காக நான் கஷ்டப்படலாம். நீ யார்டி எனக்காக கஷ்டப்படுறதுக்கு, எனக்காக இவ்வளோ பண்ணுறதுக்கு? எல்லாம் யோசிச்சேன்டி, உனக்காக மாற்றலான்னு தோணுச்சு, அவ்வளோதான். என்னால் இப்படிலாம் சொல்ல தோணல. நீ வெயிட் பண்ண கடைசி வரைக்கும். நான் தெரிலடி, மேபிலாம் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. மியூசிக்கில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. மேபி உங்களுக்கு என்ன பிடிக்காம போச்சுன்னா நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு மேபி என்னை விட ஒரு பெஸ்ட் பெஸ்ட். நான் இன்னும் கரியரே ஸ்டார்ட் பண்ணல. என்ன ஏதோ பெருசாக ஐப்பில் தூக்கி வச்சுட்டு ஏதோ நான் பெரிய செலிப்ரிட்டி மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கேன் நான் பார்த்தாலே. அதனால தான் உனக்காக பண்ணணுன்னு தோணுச்சுடி, அவ்வளோதான். உனக்காக வாழ்ந்துட்டு போயிடுறேனே இதில் சக்ஸஸ் ஆகலைண்ணா. ஆனால் கண்டிப்பாக இதோ உன் கையை பிடிச்சிருக்கனே, இதில் ஃபெயிலியர் ஆக மாட்டேன்டி, ஷுவராக ஆக மாட்டேன் சீனியர். அப்போது இதுக்குமே ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஜில்லி, ஐ லவ் யூ. அப்படி சொல்லிட்டு ஜம்ப் எடுத்து சீனியர் இல்லை ஜங்குக். ஓகே சிக்கிமா, நீ சொல்லவே இல்லை. சொல்லணுமா? சொன்னாதான் தெரியுமா? சொல்லணும்டி, என்கிட்ட சொல்லு, என்ன இருக்கோ சொல்லு. எதுவுமே சொல்லாமல் பின்னாடியே குட்டி நாய்க்குட்டியோட சுற்றிகிட்டே இருக்கு. மனசில் எதாவது இருந்தால் சொல்லிடி, கேட்கணும். அது எது நிறைய தோணுது. நிறைய இருக்குது சீனியர். நீங்கள் இப்போ பேசுகிறீங்களே, அது எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல. மேபி நான் உன் லைஃப்பில் வந்து நான் இப்படி பேசுகிறீங்களா? நான் இல்லைன்னா இப்படிலாம் பேச மாட்டீங்களே. உங்களோட கரியர், உங்கள் பேஷன் அதில் தானே இருப்பீங்க. அப்போது
அப்படியே இருங்க சீனியர், டில் எண்டு வரைக்கும் நான் சப்போர்ட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கடைசி வரைக்கும். அப்படி நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டு அப்படின்லாம் இல்லை, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிட்டு அப்போ உங்களுக்கு என்னடி எனக்கு புரியல. நீ கனவுல வாழலாம், அதுக்கு நீ இவ்வளோ பெரிய கனவுலலாம் வாழக்கூடாது. சீனியர் உங்களுக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லையா? இருக்குடி, என் மேலே நம்பிக்கை நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு லக்கில் நிறைய நம்பிக்கை இருக்குடி. எனக்கு லக்குன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏன் முகரைக்கலாம் அதான் உனக்கு புரியாதுடி, உனக்கு புரியாது. எனக்கு உண்மையாக புரியல. எதை பார்த்து நீ ஃபாலின் ஆன கேட்டால் வாய்ஸுன்ற இந்த வாய்ஸில் தான் உன்னை பிடிச்சி எப்பப்பா தான் திட்டிகிட்டே இருக்கேன். சீனியர் சங்குக்கா அது இல்லை, அது லவ் யூ டூ டீ அப்படி சொல்லிட்டு சங்கு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நீங்களும் சங்குக்கும் அந்த மொமெண்ட் அழுக தான் செஞ்சுருப்பீங்க. ஏன்னா உங்கள் லவ் இப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது, அது உங்கள் 2 பேருக்கும் நல்லாவே தெரியுது. ஸோ சங்கு உங்களுக்காக அவனோட கரியரை விட்டுலாம் அந்தளவுக்கு உங்களை லவ் பண்ணுறான். நீங்கள் அப்படிலாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கூட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லவ் அப்படி ஷேர் ஆகிக்குது. ஸோ சங்குக்கும் கொஞ்சம் நேரம் அழுதுட்டு நீங்களும் அப்படியே நல்லா வைப் பண்ணிவிட்டு, சங்குக் நீங்கள் இப்படி இருக்காதீங்கப்பா, நான் பார்த்தவன் வேறு, யார் என்ன சொன்னாலும் பேஷன் கரியர் இது என்னமோ ராங் வேவாக இருக்குது. மேபி நான் தான் ரீசனான்னு எனக்கு தெரியல. இது எனக்கு ரொம்ப சரிடி, ஓகே, நீ ஆசைப்படுற மாதிரி நான் அதிலே இருக்கேன். மேபி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க, ஷுவர். என்னடி விளையாடிட்டுருக்கியா? எங்கள் டீம் ஒன்றும் அவ்வளோ பெரிய டீம் இல்லைடி, ரொம்ப சின்னது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு குட்டியாக தான் எல்லாமே. அது எனக்கு நம்பிக்கை இருக்குது சீனியர், நான் நம்புகிறேன் கண்டிப்பாக எல்லாம் மாறும். ஸோ நீங்கள் யோசிக்க வேண்டாம், இதை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் வேண்டாம், வேறு ஏதாவது பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ சங்குக்கு இன்னமும் உங்கள் மேலே பாஸ் ரொம்ப அதிகமாகிட்டே தான் இருக்குது. யார்டா இவ்வளோ லவ் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில் சங்குக்கு வீட்டில் ட்ராப் பண்ணியிருப்பான். ஸோ உங்களுக்கும் சங்குக்கும் டேஸ் இப்படியே தான் போயிருக்கோம். இப்போலாம் நீங்கள் சங்குக்கிட்ட ரொம்ப நேரம் கால் பேசுவீங்க, டெக்ஸ்ட் பண்ணுவீங்க அப்படி இப்படின்னு. ஸோ உங்கள் வீட்லேயும் ஓரளவுக்கு லைட்டாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ உங்கள் நடவடிக்கைலாம் அந்த அளவுக்கு சரியில்லை, எப்போ பார்த்தாலும் சங்குக்கு அதை செய்யணும் இது செய்யணும், அப்பா அவங்களுக்கு அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாக்கிட்டே சொல்லிட்டு இருப்பீங்க. உங்கள் அப்பாவுக்குமே கொஞ்சம் லைட்டாக தப்பாகவே தோணுது. ஸோ அப்படியே தான் ஒரு 1 இயர் போயிருக்கோம். ஸோ ஜங்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இப்படின்னு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்திருக்கும். தென் ஒரு சின்ன அவங்க வந்தாங்கன்னா அப்படியே அவ்வளோ ஃபெயிலியர்ஸ் பார்ப்பாங்க. உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஜங்குக்கு உங்கள் கிட்ட தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். அதே மாதிரி தான் நீங்களும் ஜங்குக்கும் ஒரு பீச்சில் மீட் பண்ணிகிட்ருக்கீங்க. பாத்தியா நாங்கள்லாம் வரவே முடியாதா? யார் சொன்னா? என் ஜேகேமாக்கு என்ன குறை? எல்லாம் வரும். அம்பிட்டு கடடி எல்லாம் வரும்னு. என்ன நீங்கள் இப்படி இருக்கீங்க? நல்லா ஹோப்ஃபுல்லாக இருக்கணும். இருங்க ஜேகேமா இருக்கேன் போதுமா? இருக்கேன். சரி கோச்சுக்காதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டே இருக்கீங்க. இப்போ கரெக்டாக ஜேகே கிட்ட ஜேகே கோவப்படக்கூடாது, இங்கே பாருடி எனக்கு வேணாம் கம்முன்னு. அது இல்லைப்பா, அது ஜேகேம்மா இங்கே பாருங்களேன், இப்போது ஃபேமிலியை அதான் எங்கள் அப்பா வேலைக்கு போகிறான்ல, அதான் பார்த்துக்கிறான்ல, அதுக்கப்புறம் என்ன? அது இல்லை ஜேகேம்மா, நீங்கள் அங்கே இருக்கீங்க, உங்களுக்குன்னு சில திங்ஸ் தேவைப்படலாம், ஆசைப்படலாம், அதுக்காக தான் போடுங்க. கார்டு வச்சுக்கோங்க. என்ன விளையாடுறியா? உன் கார்டு எனக்கு எதுக்கு? வேணாம் கம்மன் கடை. நான் ஃபோன் யூஸ் பண்ணிப்பேன், எனக்கு கார்டு வேணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கே நம்பர் தெரியும்ல. வேணாண்டி ஜில்லு, சும்மா பண்ணிட்டே இருக்காதுடி முட்டை மூஞ்சி. நீயும் எவ்வளோ தாண்டி பண்ணுவ, டயர்டாக மாட்டியா? உங்கள் ஒப்பங்கிட்டீங்கன்னா மாட்டி அவன் எனக்கு ஏதாவது அசிங்கமாக கேட்டால்தான் இருக்கு பாரு டே உன்னை. ஜில்லு அது அப்படி இல்லை ஜில்லு, பாருடி நீ இந்த அம்மத்து பொண்ணு எனக்கு தெரியும், நீ அழகணும் தெரியும், இவ்வளோலாம் வேணாண்டி அம்மா, நான் தான் எல்லாமே பார்த்துக்கணும். ஏன்
நீங்கள் சீக்கிரமாக என்னை நிறையா பார்த்துப்பீங்க, அவ்வளோ பெரிய அடலாக்க போகிறீங்க, அவ்வளோ பெரிய பணக்காரனாக போகிறீங்க, எல்லாம் மாறாதா? ம் ம் எல்லாம் மாறும் போது பார்க்கலாம். கண்டிப்பாக மாறும். அப்போது நீங்கள் உங்கள் பிளாக் கார்டு என்கிட்ட தான் கொடுக்கணும். ம் இவ யாருடா, என்கிட்ட டெபிட் கார்டே கிடையாது, பிளாக் கார்டா? சிக்கிமா. ம் அதனால இப்போ நீ உன் பிளாக் கார்டு கொடுக்குறியா? அப்படி இல்லை, இப்போது என்னது உங்களுக்கு என்னது ரெண்டுமே ஒன்று தானே. உள்ளராதடி, பேசவும் தெரில எதுவும் தெரில, என்ன தரதான் நடி பேசுகிற முட்டு மூஞ்சி. ஆ சரி, இதை வாங்குவீங்களா மாட்டிங்களா? புட்ரி ஆனால் நீங்கள் அடங்க மாட்டீங்க. அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட பேண்ட் பாக்கெட்டில் வைக்கிறீங்க. எடுக்கக்கூடாது கம்முன்னு இருடி, எடுக்கக்கூடாது. ஜேக்கியமாக பார்க்குறோம்னா அசிங்கமாக நினைப்பாங்க, இந்த பொண்ணு பாரு ஏதோ பண்ணுதுன்னு நினச்சிட்டு போட்டு கையெடு. அப்படி சொல்லிட்டு ஜேகே அகெயின் அதை எடுத்து உங்கள் கையில் வைக்கிறான். ஜேகேமா நான் பேச மாட்டேன் ஜேகேமா. அப்போ நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டா எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர மாட்டீங்கன்னு இதுலேருந்து எனக்கு நல்லா தெரியுது. ஒரு கேக் கூட நீங்கள் வாங்கி தர மாட்டீங்க தானே, எனக்கு தெரியும். அப்படி சொல்லிட்டு நீங்கள் மூஞ்சி திருப்பி வச்சுக்கிறீங்க. அப்போ ஜங்கு அவனோட பேக்லேருந்து அவன் குட்டியாக சின்ன பேக் வச்சுருப்பான். ஸோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண பேக் தான். அதில் தான் குட்டி திங்ஸ்லாம் நீங்கள் எல்லாமே வச்சுருப்பீங்க, அவனுக்கு எல்லா எமர்ஜென்சி திங்ஸுமே. அதுலேருந்து ஒரு சின்ன பேக் எடுக்கிறான், ஒரு குட்டியாக அதை எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறான். சிக்கிமா ரெயின்போ கேக், இது வந்தோடனே தரணும்ல. லவ் ஒரு பீஸ் தானடி வாங்கிட்டு வந்தேன். அது எதுக்கு இவ்வளோ ஓவர் ரியாக்ஷனும் உங்கள் சிக்கிமா? அப்படி சொல்லிட்டு வாங்கின உடனே தான் மொச்சுக்குன்னு சாப்பிட்டே இருக்கீங்க. அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ சிக்கிமா உங்களுக்கு தரலாம் இல்லை வேணாம் சாப்பிட கூட சொல்லியிருக்காங்க, நீ சாப்பிட வெயிட் போச்சுன்னா அது வேறு கஷ்டம். இல்லை ஒரு வாய் சும்மா க்ரீம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃபிங்கர் இருந்தால் லைட்டாக அவனோட டங்கில் க்ரீம் மட்டும் நக்கி விட்டுருங்க. நல்லா இருக்கா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது தேக்கியமா, அந்த பேக்கரி தானே. ஐயோ தேங்க்யூ லவ். முன்னாடி இப்போ அப்பா நல்லா பணக்காரன் தானே, எப்போ நினைக்கிறேன் நல்லா தின்றல, ஒரு சின்ன பீஸ்க்கு எதுக்கு? எங்கள் அப்பா வாங்கி தந்தாலும் என் ஜேக்கியமாக வாங்கி தந்த சின்ன பீஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு நீ பேசுறதெல்லாம். நீங்கள் அடங்க மாட்டீங்க போங்க. அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட பேக்கெட்டில் அகெயின் அந்த கார்டு வச்சுட்டு ஐ லவ் யூ ஜேகேமா, நான் எப்பவுமே இருப்பேன். நீங்கள் என்னை ஒரு மாதிரி பிரித்து பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லடி, இது உங்கள் அப்பங்காசு, அதான் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு அது சேரணும், சொத்து சேரணும். சொத்து சேரணும், அது சேரணும் பேச்சாடி பேசுகிறேன் நீ. சரி விடுங்க, இதை பற்றி பேச வேணாம். நெக்ஸ்ட் வீக் நான் வந்து காலேஜ் வந்துடுவேன் அட்மிஷன் போட, வந்து பார்க்கட்டவங்கள? சரி சிக்கிமா. அப்படி சொல்லிட்டு இங்கே ஒரு குட்டி பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அகெயின் இன்னும் என்னென்னடி வாங்கி வச்சுருக்க? இல்லை கை காட்டுங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு குட்டி ரிங், டைமண்ட் ரிங் தான், சங்குக்கோட ஹேண்டில் போட்டு ஐ லவ் யூ, மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், ஹாப்பி ஆனிவர்சரி, ஐ லவ் யூ டு பொண்டாட்டி, மறக்கலை, அதான் ரெயின்போ கேக். அப்படி சொல்லிட்டு ஒருத்தருக்கு டியர்ஸோடு பார்த்துக்கிறீங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் 2 பேர் ஹக் பண்ணி உங்கள் லவ் அவ்வளோ ஷேர் பண்ணியிருப்பீங்க. சரிம்மா சாரி இந்த வேர்ட்ஸ் சொன்னதுக்கு, மறந்துட்டீங்கன்னு. இல்லாடி ஆனிவர்சரி விஷ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு பீஸ் கேக் காட்டி இப்படி சொல்கிறது, அதான் சாரி சிக்கியம்மா. இப்போ நான் கொடுத்தல ரிங் அதெல்லாம் வேஸ்ட். நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கல்ல கேக், அது எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா? நான் மட்டும் உங்களுக்கு மொக்கையாக தரேன், நீங்கள் மட்டும் எவ்வளோ சூப்பராக தரீங்க. பைத்திய. சரி கிளம்புறேன் நான் பொண்டாட்டி. ஓகே லவ் யூ. சரி அழுகாதடி. இப்போ என்ன சொன்ன நீ? இல்லை நீங்கள் மட்டும் செம்மையாக கிஃப்ட் தரீங்க, நான் மட்டும் மொக்கையாக தரேன்ல, அதுதான் இன்னும் யோசிக்கணும். சரி யோசி, பாய். அப்படி சொல்லிட்டு ஜபுக்கு போகிறான். நீங்கள் ஜேகேம்மா அப்படியே ட்ராப் பண்ணுறீங்களா? இல்லை நீ கேப் புக் பண்ணிட்டு போ, யாராவது பார்த்தா தான் நினைப்பாங்க, முக்கியமாக உங்கள் அப்பா மாற்ற, அவ்வளோதான், உனக்கு தான் பிஞ்சுக்கும் போ. அதுவும் தெரியும் எங்கள் அப்பாவுக்கு. என்ன தெரியும்? லவ் பண்ண தெரியுமா? இல்லை ஃப்ரெண்டுன்னு தெரியும்.
வேணாம் போ அப்படி சொல்லிட்டு நீங்களும் சரி ஓகே புக் பண்ணலாம் சொல்லிட்டு நிற்பீங்க. ஸோ ஜேகே அகெயின் பைக் எடுத்து வந்து சரி வா ஏறு. எனக்கு தெரியும் நீங்கள் வருவீங்க, அதான் சும்மா சீன் போட்டேன், புக்கெலாம் பண்ணலையே பாருங்கள் அப்படி சொல்லிட்டு ஃபோனை காட்டுறீங்க. ஜேகே லைட்டாக உங்கள் பின்மடையில் அடிச்சுட்டு ஜேகேம்மா ஏறு வா. ஸோ நீங்களும் ஏறி உட்காந்து ஜாலியாக போகிறீங்க. ஸோ உங்களுக்கு டேஸ்லாம் இப்படியே தான் போயிருக்கோம். ஸோ நீங்களும் ஜேகேவும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க, ரொம்ப ஹாப்பி. குட்டி குட்டி கிடைக்கிற மூமெண்ட் கூட அவ்வளோ அழகாக 2 பேரும் என்ஜாய் பண்ணுவீங்க ஈக்குவலாக. ஸோ உங்களுக்கும் ஜேகே மேலே லவ் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. ஜங்கும் சேம் உங்கள் மேலே இருக்க லவ் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே உங்கள் வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாக்கெலாம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கூப்பிட்டு ஓப்பனாகவே கேட்டுறாங்க, என்ன நினச்சிட்ருக்க, என்ன ஜங்குக்கு லவ் பண்ணிகிட்ருக்கியா? அம்மா அது வந்துமா, ஆமாம்மா லவ் பண்ணுறேன், அவன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? பார்த்தீங்களாங்க இப்படி பேசுகிறா பார்த்தீங்களாங்க அப்படி சொல்லிட்டு அடிக்க வராங்க. உங்கள் அப்பா தான் மடக்கிட்டு அம்மா இருமா கேட்கலாம், என்னம்மா பேசுகிற? உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன, எப்படி செட் ஆகும்? கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்லையா? ஏதோ ஹெல்ப் பண்ணுறேன்னு, சரி உன் பொண்ணு பாவம் பார்க்குறாளே, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தானே நீ அவனுக்கும் பண்ண, அவன் மேலே மட்டும் என்ன வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு? பா ரொம்ப நல்ல பையன்ப்பா, நீ கொஞ்ச நேரம் பேசுப்பா, உனக்கே பிடிக்கும். என்னால் மேபி இப்போ உன் அப்பா உனக்கு வில்லனா தெரியலாம் இல்லை, எனக்கு என் பொண்ணு ஒரு நல்ல இடத்துல வாழணும், இதோ அப்பா வீட்டில் நல்லா சந்தோஷமாக இருந்தாலே என்னை சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி அதே மாதிரி தான் போகிற இடத்துலையும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் நீ அவங்க கூட போயிட்டா என்ன சாப்பிடுவோம் ஏன்? பா எல்லாம் பேசுகிறவளை வச்சுக்காதப்பா, எனக்கு பிடிக்காது தெரியும், இப்படி பேசினா பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் ஈவினிங்கே என்கேஜ்மெண்ட் ரெடி பண்ணியிருக்கேன். வேறு யாரும் இல்லை, ஜாக்சன் தான். பா ஜாக்சன் என் ஃப்ரெண்டுப்பா. ஃப்ரெண்டாக இருக்கட்டுமே, ஃப்ரெண்டெல்லாம் யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? ஏன் உங்கள் அம்மாவும் நானும் கூட தான் ஃப்ரெண்டு, கல்யாணம் பண்ணிக்கலையா? பா நீயும் அம்மாவும் லவ் பண்ணீங்க, எங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்து லவ் பண்ணுமா? கரெக்டாக இருந்தது. எங்கள் அப்பா அவங்க அப்பா ஃப்ரெண்டு, அவங்க அப்பா எங்கள் அப்பா ஃப்ரெண்டு, கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் நீ பண்ணுறது தான் ரொம்ப தப்பாக இருக்குது. பா சங்குக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெரிய ஆளை, அதெல்லாம் ஆகும் போது பார்த்துக்கலாம். பா என்ன விளையாடுறியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கத்திகிட்டே இருப்பீங்க. உங்கள் அம்மா பிடிச்சி போய் ரூமில் கதவு சாத்தி விட்ருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்டு மாதிரி இதே ரெடி ஆகிடுது அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் அப்படியே இங்கே விண்டோ சைடாக கீழே இறங்கி குதிச்சுட்டு ஜங்குக்கு தான் கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜங்குக்கும் நீங்கள் எப்பயும் போல் மீட் பண்ணுற இடத்துல தான் உட்காண்ட்ருக்கீங்க. ஏய் என்னடி சொல்கிற, இவ்வளோ சொல்லிட்டானா உங்கள் அப்பன்? ஆமாங்க டொபரி தலையன் ரொம்ப பேசிட்டான். அட்டி பாவி அப்பண்டி. இருந்தாலும் எப்படி சொல்லலாம் ஜங்குக்காவை, அதனால எனக்கு பிடிக்கல. தேட போகிறான்டி, வா நான் வேணா பேசிட்டு இன்னும் ஒரு 4 years 5 years போட்டோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லி விட்டு போகிறான். வா. ஐயோ அவன் கேட்க மாட்டான், உங்களை ஏதாவது அசிங்கப்படுத்திட்டு போகிறான், அப்புறம் எனக்கும் வந்துடும். ஒப்பந்தானடி. நான் இன்றைக்கி ஒரு 8 o'clock வரையும் இருக்கேன், அதுக்கப்புறம் போகிறேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருமே என்னை ரொம்ப கேவலமாக பேசிட்டு, இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஒன்றும் நடக்கவே நடக்காது. லூஸ் ஆடினோம் எல்லாமே இப்படி தான் விளையாடுதானமா எடுத்துப்பியாச்சு இல்லை. விடுங்க, என்னை அசிங்கமாக பேசினா பேசிட்டு போட்டோம், உங்களுக்காக தானே. அதெல்லாம் பார்த்தா அவங்க அசிங்கமாக பேசினா அதுக்கெல்லாம் அது மாதிரி பொண்ணு நான் ஆகிடுவேனா? என் கூடயே ஓடிடுச்சு அப்படி இப்படின்னு, அதெல்லாம் நல்லா பொண்ணே இல்லை. நிறைய பேர் கூட பார்த்துருக்கேன், எதுவும் சொல்லுவாங்கள்ல நான் இப்போ இல்லைன்னு. சொன்னால் சொல்லட்டும், உங்களுக்காக தான். அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு பாவமாக பார்க்குறீங்க. ஸோ ஜங்கு உங்களை ஹக் பண்ணிட்டு, ஸோ என்ன பண்ணலான்னு இருக்கு, நான் இன்னும் அப்படியே தாண்டி இருக்கேன், நீ வேணா உன் லைஃப்பை செத்துருவேன். சரி அப்படி சொல்லாத. சரி அடி மயிறு. ஏன்னா அசிங்கமாக தானே பேசுவாங்க ஜங்குக்கா, பேசினா பேசிட்டு போட்டோம், விடுங்க. அந்த வார்த்தைக்கெலாம் நான் டிசர்வே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வார்த்தைக்கு நான் தகுதியும் கிடையாது. அவங்க அந்த வார்த்தைக்கெலாம் தகுதி போல்.
நான் இல்லை, விடுங்க. இல்லைடி, என் லைஃப்பில் வந்த ஏஞ்சல் இப்போ வரைக்கும் போகாத ஏஞ்சல். உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ சங்குக்கா, இதை பற்றி பேசுகிறீங்கன்னா நான் அப்படி தான் இருக்குது. அப்படி குதிச்சிருவேன் கடலில் போய். ஹிண்டி இப்படி படுத்துற குப்பங்கிட்ட வந்து உன்னை கேட்கணுண்ணா, டீசெண்டான சேலரியாச்சும் இருக்கணும் எனக்கு. நான் என்னன்னு சொல்கிறது? ஒரு சாங் அது கூட இன்னும் வரல. வந்தாச்சு, ரிலீஸ் ஆச்சாச்சு, ஏதாவது மாறினா கூட பரவாயில்ல. எதுவுமே மாறல, அப்படியே தான் இருக்குது. எல்லாம் மாறும் சங்குக்கா. ஒரு நாள் ஏமாலே எனக்கு நம்பிக்கை எல்லாம் போச்சு. இன்னும் மாதிரி நீ என்னை நம்பிட்டு இருக்க. கடைசி வரைக்கும் நம்பணும். சரிக்கேம்மா, வருவ. உனக்கு தான் வேல்யூ தெரியல, எனக்கு நல்லா தெரியும். ஒன்னாட்டி பாருடி, எனக்கு நீ ரொம்ப முக்கியம்டி. தெரிலடி, நீ என் லைஃப்பில் வந்த ஏஞ்சல். இப்போவும் சொல்கிறேன், மிஸ் பண்ணுறக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி என்னை மிஸ் பண்ண போகிறீங்க? நான் ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறேன்? இங்கே தான் இருப்பேன், பொறுமையாக இருக்கேன். எங்கள் அப்பா துரத்து விட்டார், நான் தனியாக வீடு எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு மேலே கோர்ட்டில் பேப்பர் போட்டுறேன். அப்புறம் சொத்து ஈக்குவலாக ஷேர் ஆகிடும். அதை சொத்து வச்சுட்டு நான் என்ன பேச்சு இதெல்லாம்? சரி, சாரி. நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கேன். நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுடி. இது நல்லா செக்கேம்மா, ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். உனக்கு புரியலையா? எவாச்சும் உனக்கு புரியலையா? சொன்னதே திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு மேலே வெறுப்பு வந்துடுமோன்னு பயமாக இருக்கு. கடைசி வரைக்கும் இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பேன், என்னை புரிஞ்சுக்காம. பொண்டாட்டி அப்படி இல்லை டீச்சல் அப்படி சொல்லிட்டு சங்க உங்களை ஹக் பண்ணியிருப்பான். இங்கே பாருங்க, இங்கே வருவீங்க. மேபி அது லேட் ஆகலாம். நான் வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எவ்வளோ வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. ஏஞ்சலுக்காக தானே. ஏண்டி இப்படி இருக்கு? ஏஞ்சல் டீமி, ஏஞ்சல் ஏண்டி உன் கூட இருக்கும் போதோ ரொம்ப பிளஸ்டடாக ஃபீல் பண்ணுறேன்டி நான். சிக்கியம்மா, ஒன்று சொல்லட்டா? என்ன இல்லை, நீங்கள் இப்போ இதை பற்றி யோசிச்சுட்டு உங்கள் கரியரில் ஒழுங்காக ஃபோக்கஸே பண்ண மாட்டீங்க. நீங்களும் நானும் வெஜிடபிள் மேட்ச் பண்ணிக்கலாமா? நாளைக்கே. நான் விளையாடுறியா? வீட்டு கம்முன்னு அதெல்லாம் வேணாண்டி, சொன்னால் கேளு, அமைதியார். இல்லை சேக்கிம்மா, நீங்கள் இதே நினச்சிட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் தாட்ஃபுல்லாக இதுவே இருக்கும். அப்புறம் எனக்காக வேணாம் அப்படி இப்படின்னு எதுதோ தப்பாக பேசுவீங்க. தப்பான வேர்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க. அப்புறம் வேண்டாம். இங்கே பாரு பொண்டாட்டி, வேணாம், சொன்னால் கேளு. ஃபஸ்ட்டு ஸ்டடீஸ்லாம் மூடி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் அப்பா ஒத்துக்கலான்னு பட்சத்தில் கண்டிப்பாக அது என்னன்னு பார்த்துக்கலாம். சரியா? சங்குக்கா, அது இல்லை சங்குக்கா. அது சொன்னால் கேளுடி. நான் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் நினைக்கிறல்ல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணு. சங்குக்கா, அது கொஞ்சம் வெயிட் பண்ணுடி. 2 years சொன்னால் கேட்பல. அது இருக்க உங்கள் அப்பா ப்ரெஷர் பண்ணுவான்னு பயப்படுறியான்னு? சே, அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணிப்பேன். இப்போ அவர் அசிங்கப்படுத்தி வந்ததே அவர் என்கிட்ட கண்டிப்பாக பேச மாட்டார். எங்கள் அம்மா வீட்டில் போய்ட்டு அடிக்கும், இல்லை ஒரு 2 சூடு வைக்கும். அதெல்லாம் வாங்கிக்கலாம். எனக்கு லவ் பண்ணும்போதே தெரியும் இதெல்லாம் வாங்குவேன். இதெல்லாம் எனக்கு ஓகே தான், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூலாக சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. ஸோ சங்கு, உங்கள் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணிட்டு வலிக்கும் இல்லாடி அம்மா. ஆனால் இங்கே இல்லைன்னா ரொம்ப வலிக்கும். அது இந்த பெயின் ஓகே. சரிடி பொண்டாட்டி, கொஞ்சம் தாங்கிக்கோ. எல்லாம் குயிக்காக மாறிடும். நீ சொன்ன மாதிரி, நீ ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரமா நான் பெரிய இடல. அப்புறம் நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும்ல. இதுதான் என் ஜங்குக்கா. ஐ லவ் யூ டூ சில்லு பொண்டாட்டி, மை ஏஞ்சல். நான் ஏஞ்சல் மாதிரி அழகாக இருக்கேனா? உனக்கு என்னடி? எல்லாமே அழகு. ஃபேஸ், மனசு, அப்புறம் உன்னோட
நீ அதை பார்க்காத போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. ஜங்குக் சின்னதாக சிரிச்சிட்டு சரி சரி அது எதுவும் பண்ண மாட்டேன் அங்கெல்லாம் சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜங்குக்கும் நீங்களும் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு 10 o'clock நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டில் தர்ம அடி விழுது. இதெல்லாம் சமாளிச்சுட்டு ஒரு 3 நாள் காலேஜ் போயிருக்க மாட்டீங்க. ஸோ ஜங்குக்கு மட்டும் சொல்லியிருப்பீங்க, ஜங்குக்கா தர்ம அடி வாங்கிட்டேன், கை கால்லாம் வீங்கியிருக்கு, ஒரு 3 நாளைக்கு பெட் ரெஸ்ட் வேணும், நான் வரல. அப்புறம் நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மெசேஜ் தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. கால் பண்ணால் அப்புறம் நீங்கள் பிஸியாக இருந்தீங்க, கோவப்படுவீங்க. ஆனால் நான் பண்ணல. பார்த்துக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க, ஏதாச்சும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸே பண்ண மாட்டீங்க போல். கார்டு மெசேஜே வர மாட்டேங்குது. யூஸ் பண்ணுங்கள். ஜெகேமா ஜில்லு நடிச்சிடுறேன், பாய் லவ் யூ ஜில்லு, பார்த்து ஜில்லு, லவ் யூ லவ் யூ லவ் யூ அப்படி சொல்லிட்டு அவ்வளோ கிஸ் பண்ணியிருப்பீங்க. சிதம்பரம் அதை பார்த்து அவனுக்கு கண்ணெலாம் அவ்வளோ கலங்கும். ரொம்ப அழுதுருவான். அவனால் முடியவே முடியாது. ஏன்டி என்ன இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக் அவன் லைஃப்பில் ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆச்சு சக்ஸஸ் பார்த்துட்ருப்பான். அவனுக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே எப்படியாச்சும் நம்ம பொண்டாட்டி நல்லா பார்த்துக்கலாம் அது மாதிரி. ஸோ அப்படி உங்களுக்கு இப்படி தான் டேஸ் போயிருக்கும். ஸோ உங்கள் அப்பாவுக்கு டே பை டே பிஸ்னஸில் நிறைய லாஸ், உங்கள் வீடு எல்லாமே அப்படி அப்படியே எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் டோட்டலாக ஒரு லோயர் மிடில் கிளாஸ் லெவலுக்கு தான் வந்துட்டீங்க. ஸோ ஜங்குக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஜங்குக்கு எவ்ரி டைம் உங்களை பார்க்கும்போதெல்லாம் ஃபீல் பண்ணாது, அதெல்லாம் உங்கள் அப்பா எடுத்துருவான் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இப்போ கரெக்டாக நீங்கள் ஜங்குக்கை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கரெக்டாக ஜங்குக் ஏன்டே இவ்வளோ நேரம் ஆச்சு? அதுவா அது நடந்து வந்தேனா அதனால தான். என்ன கேவலமாக இழிக்கிற இதான் மாறிக்கிறியா? இல்லையே சொல்லு, ரொம்ப கேவலமாக இழிக்கிறியா ஏதாவது மாறிக்கிறியா? அரைக்கல. என்னடி அழுகிற? என்னாச்சு? இப்போ பாரு சொல்லு சில்லு, என்னாச்சு? என்னம்மாச்சு? இங்கே பாரு இங்கே பாரு என்னப்பா கால்லாம் வலிக்குது. ஏண்டி என்ன? இல்லை ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஃபீஸ் இல்லையா, அப்பாவும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவரும் 2 மாதம் ரெண்ட்டும் கட்டல. ஸோ அதான் ஒரு பொக்கே ஷாப்பில் ஒர்க் பண்ணேன்னா 6 மணிக்கு போனேன், 9 மணி வரை நிற்க வைக்கிறான், உட்காரவே விடலை, காலெலாம் வலிக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ஜங்கு இதை அக்செப்ட் பண்ணியிருக்க முடியாது. அவனும் அப்படியே டியர்ஸ்லாம் வரும், அப்படியே வைப் பண்ணிட்டு எங்கம்மா இங்கே வலிக்குதா அப்படி சொல்லிட்டு உங்களை உட்கார வச்சுட்டு அவனோட லேப்பில் உங்கள் கால் எடுத்து வச்சுட்டு என்னாச்சு கேம்மா? எங்களே பாவம் ப்ராக்டிஸ் உங்களுக்கே பாடி ஃபுல்லாக அதெல்லாம் எனக்கு பழகிடுச்சு. ஹே சொல்ல வேண்டிய தானடி, சொன்னால் அனுப்ப முடியாதா என்னால்? என்னால் அனுப்ப முடியாதா? அந்த லெவல்லையா இருக்கேன்? ஓரளவுக்காச்சும் ஓகேவா தானே இருக்கேன்? ப்ராக்டிக்கலுக்கு காசு இல்லை ஜங்குக்கா, நான் அனுப்ப முடியாதா என்னால்? உன்னதான் கேட்குறேன். இல்லை எங்கள் வீட்டுக்கு வர காசு இதெல்லாம் எங்கள் அப்பா இருக்கான்ல பார்த்துக்க மாட்டானா? இல்லை எவ்வளோ ப்ராக்டிக்கல் அது அது சொல்லாத கடை அப்படி சொல்லிட்டு அவனோட பர்ஸ் எடுத்து ஸோ நிறைய மணி எடுக்கிறான். ஜங்குக்கா இவ்வளோ மணிலாம் வேண்டாம் ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு உங்களோட பேக் எடுத்து அதை எடுத்து வைக்கிறான். ஜங்குக்கா வேண்டாம் ஜங்குக்கா இங்கே பாரு இப்படி இப்படின்னு சாப்பிடாமலாம் இருக்காது, நல்லா சாப்பிடு, இல்லை ரெண்ட் கட்டுங்க, எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிவிடு, நான் பே பண்ணிடுறேன் சரியா? நீ பே பண்ணாது, செம்முக்கும் சேர்த்து நானே பே பண்ணிடுறேன். இல்லை செகேண்ணா சாரி. அது முன்னாடி எனக்கு புரியல. ஓ சாரின்லாம் கேட்குறீ என்ன? எதனால்? ஏதாச்சும் ஈகோ? ஐயோ சத்தியமாக இல்லை ஜெக்கியம்மா, தயவு செஞ்சு இது மாதிரி வேர்ட்ஸ்லாம் சொல்லி என்னை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். நான் ஆல்ரெடி தெரியுதுல்ல, எதுக்கு சாரி கேட்குறீங்க மேடம்? புரியலையே. இல்லை ஜெக்கியம்மா இப்போ தான் நீங்களே சக்ஸஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க, ரொம்ப ஹாப்பி. இந்த மணிலாம் உங்கள் ஃபேமிலிக்கு தான் சேரணும், எங்கள் ஃபேமிலிக்கு எதுக்கு? தென்ன உன் ஃபேமிலி என் ஃபேமிலி. ஏய் மாமனார்டி அவன் பார்க்கணும்ல, அவனுக்கு என்ன தான் எனக்கு புரியலனாலும்
என் லட்டை என் ஏஞ்சலை கொடுத்துருக்கான். எனக்கு பிடிக்கும் பாவனை. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு இருந்தாலும் இவ்வளோ காசு வேண்டாம். இல்லடி வச்சு என்னை பொறுத்த வரையும் நீ ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டே இருப்ப. இப்போ எப்படி இருக்குன்னு தெரில, அதனால தான் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்ணுன்னா சாப்பிடு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போதும் பக்கெட் பண்ணி தரேன். இல்லை செக்கி தரேன். லவ்யூ. கால் போதும், வலி தீர்ந்துருச்சா? வலி என்ன தீர்ந்துருச்சு? வலி முடிஞ்சிருச்சு. அப்படியா? ரீசார்ஜ் பண்ணிடலாமா? போங்க. என்னடி இன்னும் ஒரு மாதிரி சினிங்கிட்டே இருக்க? இன்னும் ஒரே ஆனந்தமாக இருக்கு என் குட்டிக்கு. என்னடி குட்டி என்ன? என்னடி குட்டி? தமத்து குட்டி என்ன? இல்லை, இது என் புருஷன் காசு. அதுக்குன்னு செலவு பண்ணாமல் இந்த கிரிஞ்சு அதெல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா? வீட்டுக்கு கொடுத்துட்டு ரெண்ட்டு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன சாப்பிடுவோ சாப்பிடு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் நான் ஆர்டர் பண்ணிடுறேன், டெலிவரி பண்ணிடுவாங்க, சரியா? என்னடி சிரிச்சிட்ருக்கு? பைத்தியமாயிட்டே நான் அவங்க அப்பா மாதிரி நீயும். என்னங்க அப்பாலாம் இப்போது ஏதோ பேசினதே பேசிகிட்ருக்காருங்க. ஹாஸ்பிட்டல் அவரை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு. சரி, நான் ஒரு டாக்டர் சொல்கிறேன், அவர்கிட்ட பேசிவிட்டு உனக்கு அரேஞ்ச் பண்ணி விட்டுறேன்னு. இப்போ வேணாம், நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சொல்கிறேன். சரிங்க, ஃபீஸ் நான் பார்த்துக்குறேன், சரியா? சரிங்க. அப்படி சொல்லிட்டு ஜெயிக்கோட டெஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. அப்படியே நிம்மதியாக கண்ணை மூடுறீங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்கும், அதெல்லாம் அழுத்திருப்பீங்க. சரி, சங்குக்கும் அப்படி உங்கள் தலையை லைட்டாக தடவிட்டு இவ்வளோ பெயின்லேயும் நீ சிரிச்சிட்டே இருப்பியாடி? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இது என்னோட புருஷனோட ஹார்ட் ஒர்க். அது என் கையில் வருது, என்னோட பர்சனல் திங்ஸ்க்காக. இந்த எமோஷனெல்லாம் உங்களுக்கு புரியாதுப்பா, வேணாம். ப்ராமிஸ் உங்களுக்கு புரியாது சங்குக்கா. இது என்னோட எமோஷ்னல், இது என்னோட புருஷனோட ஹார்ட் ஒர்க். என் புருஷன் கஷ்டப்பட்டு கன்சர்ட் போய் அதில் உனக்கு வந்த மணி. இவ்வளோ பெயின்லேயும் அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாரு, எல்லாம் தாண்டி எங்கள் நிலமை டோட்டலாக அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு. இவ்வளோத்துலேயும் ஒரு சின்ன ஹாப்பினஸ் என்ன தெரியுமா? என் ஜம்புக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டே இருக்கான். நான் சொன்னேன்ல நீ பெரிய ஆள் ஆகிடுவேன்னு. செக்கிம்மா என்னை விட்டுற மாட்டீங்கல்ல? ஸோ ஜங்கோ அப்படியே உங்களே பார்த்தே இருக்கான். விட்டுற பொண்ணாடி நீ இப்படிலாம் சொன்னோனையும் நான் அப்படிலாம் அப்படியே சொன்னல இட மாட்டேன்னு. எனக்கு என்ன தெரியும், திடீர்னு நீங்கள் மிடில் கிளாஸ் ஆவீங்கன்னு நினச்சே பார்க்கல. நீ மிடில் கிளாஸ் ஆகிட்டனால இப்படி சொல்கிறியா என்ன? நானும் உங்கள் அப்பா அம்மாலாம் கிடையாது. இல்லை, நான் அப்படி சொல்லலைங்க. நீ பாருடி, நீ ஏஞ்சல்டி, விட மாட்டேன். நான் இன்னொரு டைம் இப்படிலாம் கேட்காத கேவலமா. இதுக்கு ஆன்சர் உனக்கே தெரியும். தெரிஞ்சிட்டோம் கொஞ்ச நேரம் இவன் கொஞ்சம் அல்ப எண்ணத்துக்காக இப்படி பண்ணிருக்காது, புரியுதா? சரி போங்க. அப்படி சொல்லிட்டு நீங்களும் கிளம்பி போயிருப்பீங்க. சரி, நான் ரொம்ப லேட்டாக இருக்கும். வீட்டுக்கு வந்தோனையும் ரெண்ட்லாம் பே பண்ணிட்டு உங்கள் அப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ மம்மியும் ஏது இவ்வளோ காசு? ஒருத்தனை வேணான்னு சொன்னீங்கல்ல, என் புருஷன் அவன் தான் கொடுத்தான். வீட்டை பார்த்துக்கோன்னு கொஞ்சம் கொஞ்சம் கரியரில் பெரிய ஆள் ஆகிட்டே இருக்கான்ல, அவன் தான் கொடுத்தான். இதெல்லாம் வாங்கக்கூடாது. என்ன வாங்கக்கூடாது? ஏன்? ஜாக்சனை தானே எனக்கு பார்த்து வச்சிங்க. அவன் ஏதாவது கொடுத்தானால ஹெல்ப் பண்ணானா? இதுக்கெல்லாம் வந்துடுங்க எல்லாம். இப்போ பாருங்கள், எனக்கு ஒன்றே ஒன்று தான். காசு இருந்தால் ஒரு மாதிரி, காசு இல்லைன்னா ஒரு மாதிரி. அது மாதிரி என் புருஷன் கிடையாது. முக்கியமாக உங்களை மாதிரி கிடையாது. ஸோ நீங்களும் திட்டிட்டு போயிருப்பீங்க. ஸோ உங்கள் டேஸில் அப்படியே தான் போயிருக்கோம். நீங்களும் காலேஜ் முடிக்க போகிறீங்க.
ஸோ இன்னும் ஒரு ஃபியூ மந்த் தான் இருக்குது. ஸோ ஜங்குக் எப்பயோ முடிச்சிருப்பான். ஜங்குக்கும் உங்களுக்கும் அந்த பாண்ட் ஸ்டில் இப்போ வரைக்கும் குறையில. பட் ஆனால் ரொம்ப ரேரான மீட்டிங் தான் இருக்கும், மீட் பண்ணுறதெல்லாம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 monthsக்கு ஒன்ஸ் இல்லை 3 monthsக்கு ஒன்ஸ் கூட நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஜங்குக் ரொம்ப ஹைப்பில் இருக்கான். ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப ஹாப்பி. பட் எப்படி பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே இருக்கான். ஜங்குக் உங்களுக்கு மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பான். ஸோ ஒரு பெரிய ரெசார்ட் தான் புக் பண்ணியிருப்பான், ஒரு பெரிய ஹோட்டல். உங்களை வந்து பிக்கப் பண்ணுறதா கார் வந்திருக்கும். ஸோ நீங்கள் காரில் ஏறிட்டு அந்த ஹோட்டல் போயிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் இந்த ஹோட்டலுக்குலாம் போனது தான். ஸோ ரொம்ப நார்மல் தான். பட் இப்போ அது உங்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி லக்ஸூரியாக ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுச்சுல்ல. அதனால நீங்கள் உள்ளே போயிட்டு ஜங்குக்கா வாடி பொண்ணாடி வா வா வா, எவ்வளோ நேரம் டி டிராஃபிக் ஆகிடுச்சு, அதாம்மா நான் அப்போவே சொன்னேன் டிரைவர் அங்கிள் கிட்ட இந்த ரூட் வேணாம் அங்கிள்னு. அவர் தான் கேட்கல. சரி சரி என்னாச்சு? இல்லை சொல்லலாம், என்னை பார்த்து பேசும்போதெல்லாம் ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு இருந்த ஜில்லு என் கூட இல்லையோன்னு தோணுதுடி. உங்களுக்கு அவ்வளோதான் ரொம்ப படப்படப்பாக இருக்குது, ரொம்ப பயமாக வேறு இருக்குது. சமுக்கா புரியல. உன்னை பார்த்த லவ் இல்லடி. லவ் இல்லையா? என்ன சொல்கிறீங்க? பயம்தான் இருக்குது, எங்கேயும் விட்டு போயிட போகிறான்னு. அப்படி தானே? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. இருக்குடி, கேவலமாக இருக்குது எனக்கு. நான் ஏன்டி உன்னை விட்டு போகிறேன்? எப்போ பார்த்தாலும் போகும்போதெல்லாம் என்னை விட்டுற மாட்டிங்களா விட்டுற ஆளா நீலாம்? ஒரு டைமும் மேட்ரு முடிச்சுட்டு போகும்போதெல்லாம் விட்டுற மாட்டிங்களா? இப்போ பாருடி, அங்கெல்லாம் இருக்காங்க அப்படி இப்படின்னு. என்னால் அப்படி இப்படின்னு இருக்க முடியல உன் கூட தான். இதோ நீ பார்க்குறீ எல்லாருக்கிட்டையும் வலிகிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப பொண்ணு கூட்டில் க்ளோஸாக இருக்க மாதிரி. அதெல்லாம் சும்மாடி ஒரு ஆள் தான், ஒரு ஃபேமஸ் ஒரு ஃப்ரேம் அவ்வளோது தாச்சு. உங்ககிட்ட தான் நான் குழந்த எல்லாமே தான் உங்ககிட்ட இருக்க மாதிரி. இதான் உன் ஜங்குக். அதெல்லாம் ஆன் கேமரா, இது ஆஃப் ஸ்க்ரீன். அது ஆன் ஸ்க்ரீனில் அப்படி தான் இருக்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்க முடியும். அதை வேறு இப்போல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா, இந்த பொண்ணு மேலே வந்துச்சா, அந்த பொண்ணு நல்லா தானேங்க இருக்குது, வெல் செட்டிலாக தானேங்க இருக்குது. எப்பயுமே நீ தாண்டி என் கண்ணுக்கு அழகு. நீ வெல் செட்டில் இருக்கியோ இல்லையோ, எப்போ பேசினாலும் இந்த டாக். ஆக்சுவலாக நான் அவங்ககிட்ட எதுக்கு நான் பேச வரேன்? கொஞ்ச நேரம் எனக்கு கொஞ்சுவா, பழைய மாதிரி எனக்கு கொஞ்சிட்டே இருப்பாள். என்ன பண்ணுது, சாப்பிட்டுச்சா என் தங்கம், என் தங்கத்தை நான் இடுப்பில் வச்சு தூக்கிட்டு போட்டா, அப்படிலாம் நீ பேசுவியா? அதெல்லாம் கேட்க எனக்கு ஜாலியாக இருக்க மாட்டேன். ஸோ இப்போவே மாரி பேசுவேன்னு பார்த்தா ஃபுல்லாக என்னங்க உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படி இப்படி. ஏன்டி டே ஒரு மாதிரி எனக்கே என்ன பார்த்தா காண்டா இருக்கு. பேசாமல் அப்படியே இருந்துருக்கலாமோ, நீ இப்படி இருந்துருக்கலாமோ? என்னதான் பண்ணலான்னு இருக்க? இல்லைங்க இதுக்கப்புறம் இதுமாரி பண்ண மாட்டேன். பார் இப்படி கிடையாது நீ. ஏதாச்சும் ஒன்று தொணன்னு பண்ணிகிட்டே இருப்ப, துணு இருந்துகிட்டே இருப்ப. இதெல்லாம் ஆஃப் ஆகிட்டே போக மாட்டேன். ஸோ அதனால் நான் முடிவு பண்ணிட்டேன். என்னங்க அது நீ ஓகே தான் சொல்லணும், சரியா? நீங்கள் இன்னும் அழுகாதடி, இன்னும் சொல்லவே இல்லையடி. சரி அழுகலை, வருது. நீங்கள் என்ன முடிவு பண்ணாலும் எனக்கு ஓகே தான். பிகாஸ் எனக்கு உங்கள் ஹாப்பினஸ் தான் முக்கியம். அப்போது நான் சொல்கிறேன் கேளு. நாளைக்கு உனக்கு எனக்கும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ், சரியா? நீயும் நானும் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட சைட்லேருந்து எந்த ஃப்ரெண்ட்ஸும் வேணாம். அவங்களும் உன் சைட்லேருந்தும் சைன் போடுறதுக்கு என் சைட்லேருந்தே ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டுக்கிறேன். அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் சைடு அது மாதிரி சொல்லிடலாம். சம்புக்கா என்ன விளையாடுறீங்களா? எல்லாம் வேண்டாம். என்ன வேணாம் எல்லாம் இல்லை, ரெஜிஸ்டர் மேரேஜ் தான் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பண்ணணும், உன் ஃபேமிலியில் நீ சொல்லணும், அதெல்லாம் அவசியம் கிடையாது. எதுவும் சொல்லாத, சொன்னால் அவங்க அது இதுன்னு வாங்க. என் ஃபேமிலின்னு எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன்னா வேணாம், இப்போவே அப்படி இப்படின்னு எதோ பார்த்துட்ருக்காங்க. அந்த கிளாஸ், ஹை கிளாஸ், லோ கிளாஸ், எல்லாம் வேணாம். நான் ஏஞ்சல் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன் முட்டை மூஞ்சி நான் இல்லைன்னா ரொம்ப ஹர்ட் ஆவா. இப்போல்லாம் அந்த லவ் டாக்கே ஒரு மாதிரி போகுது. ஏதோ நம்பிக்கையே இல்லாமல் இவன் என்னை விட்டு போவான்னு மாதிரியே நீ நான் பார்க்குற, வில்ல மாதிரியே என்னை பார்க்குறடி. அப்படி பார்க்காதடி, எப்பயும் போல இருக்க ஜெக்கே தாண்டி நான். இப்படி சங்குக்கா இல்லை வேண்டாம். இல்லை இந்த கார்டு கொடுக்கும்போது ஒருத்தவங்ககிட்ட சொன்னாங்க, நீங்களும் பெரிய ஆள் ஆகிட்டு உங்கள் கார்டெலாம் எனக்கு தருவோம், அப்போ நீங்கள் தர மாட்டிங்களா? தந்துட்டேன் பொடி.
சங்குக்கா நான் அது சும்மா அது ஓ அப்போ நான் பெரிய ஆளெல்லாம் வரமாட்டேன்னு சும்மா அடிச்சு ஐயோ அப்படிலாம் இல்லைங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி பேக்கில் வச்சுட்டு என்ன உண்மையாக மேரேஜ் பண்ணிக்கணுமா? ஆமாடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கிறேன் என் கூட. ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் உங்கள் அப்பங்கிட்ட. இல்லை சங்குக்கா ஒரு மாதிரி பயமாக இருக்குது எனக்கு. எங்கள் ஃபேமிலியில் கூட பிரச்சனை பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. அவங்க சைடில் என்ன பிரச்சனை பண்ண போகிறாங்க? எதுவுமே பண்ண மாட்டாங்க. பட் உங்கள் மம்மி டாடி ஏதாச்சும் தப்பாக எடுத்துக்கிட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போட்டோம். அவங்களாம் தெரியுமா என்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன்னு? எல்லாமே இப்போலாம் சொல்கிறாங்கடி என் ஹார்ட் ஒர்க் உங்களோட ப்ரெசன்ஸ் அது மட்டும்தான். அதுக்குன்னு ஏஞ்சல்லாம் விட்டுற முடியுமா? நாளைக்கு மேரேஜ் தான். மூட்டை படு, நாளைக்கு காலையில் எழுந்துக்கணும்ல, படு. சங்கக்கா அது யோசிச்சங்க, அது வேண்டான்னு மூட்டு படுடி, அவ்வளோதான். ஃபிக்ஸ்டு தான். அப்போ நான் அன்றைக்கி மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்லும்போது நீங்கள் ஒத்துக்க. அன்றைக்கி நீ சின்ன பொண்ணுடி. இப்போ காலேஜ் முடிச்சிட்ட, ஒர்க் தானே தேடிட்டு இருக்க, மூட்டுப்பாடு. அது அப்போது ஒரு உங்கள் ஃபேமிலியும் ஒத்துக்கிட்டு அஃபிஷியலாக 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பண்ணிக்கலாம். சரியா? இப்போதையே நான் உன்னை இப்படி பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நீ என் கூட இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சந்தேகமாகவே பார்க்குறேன். ரொம்ப சீக்ரெட்டாகவே மூடிட்டு உனக்கு எனக்கு புரியுதா? மேபி இந்த சீக்ரெட் மேரேஜ் நம்மளுக்கு குழந்தை பிறந்தா கூட அஃபிஷியலாக பண்ணும்போது நம்ம பார்ப்போம், நம்ம மேரேஜில் இருக்கோம். ஓகே சங்குக்கா? இல்லை ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, அழுகணும். எனக்கு தெரியல. அழுகணும்னா லேப்பில் படுத்து அழுதுருவா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு நீங்கள் டக்குன்னு லேப்பில் போய் ஓடி போய் படுத்துட்டு அழுவீங்க. சங்குக்கோ கஷ்டமாக இருக்கும், நீங்கள் ஏன் இவ்வளோ சஃபர் ஆவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே தான் நைட் ஃபுல்லாக நீங்கள் கொஞ்ச நேரம் எழுந்திருப்பீங்க, முழிச்சிருப்பீங்க, அவங்க பாடாக படுத்திருப்பீங்க. ஸோ மார்னிங் எழுந்தவொடனே உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ குட்டியாக சிம்பிளான மேக்கப் தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சிம்பிளான ட்ரெஸ் தான். அதில் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ சங்குக்கோ சேம் அவ்வளோ அழகாக இருக்கான். இப்போ 2 பேரும் நீங்கள் சொல்லி வச்ச மாதிரி அங்கே யாரும் அந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஜங்குக்கோ சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் போன ஒன்று எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜங்குக் ஓகேவா? ஜங்குக்கா நல்லா யோசிச்சிங்களா? ஓகேவா? எனக்கு 100% ஓகேடி. உனக்கு ஓகேவா? சும்மா அப்படி இப்படின்னு மாற்றி பேசிகிட்டு இருக்காது. சீக்கிரம் அவன் கேட்குறாங்க பாரு, ஓகே சொல்லிட்டு சைன் போடு. ஜங்குக்கா அது என் சைடில் ப்ராப்ளம் ஆகாதுங்க, உங்கள் சைடில் அது ஆகக்கூடாதுன்னு தான் நான் இதை பண்ணுறேன். ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாகவே சைன் போடுறீங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக சைன் போட்டு இழுத்து கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கா முன்னாடி தானே ஐயா ஓவராக பண்ணுறேன்? இல்லைங்க ஒரு மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு வா அப்படி சொல்லிட்டு ஜங்கு உங்கள் கையில் ரிங் போடுறான். நீங்கள் ஜங்கு பொடி எனக்கும் சேர்த்து வாங்கிடும். ஆமாம் அப்போ நான் வெட்டிங் ரிங்னா ஒரு ரிங் அடி தருவாங்க, புட்ரி. சரி நீங்கள் கையில் போட்டு ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போது நம்ம கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃபா? கல்யாணம் பண்ணிட்டேன் நான் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு பண்ணணும்ல ஒன்று. உங்கள் கரியரில் இன்னும் நிறைய பெருசாக நான் வந்துட்டேன்டி. இப்போ பிளாக் கார்டெலாம் இருப்பேன், இன்னும் நிறைய வரணும், வேர்ல்டுக்கெல்லாம் ஃபேமஸ் ஆகும். அவ்வளோ அதுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிடணும்ல இன்றைக்கி. இல்லை உங்கள் கரியரில் நீங்கள் இப்போது நல்லா இருக்கீங்க, நல்லா ஸ்டாராக இருக்கீங்க. பட் நம்ம கண்ட்ரி தாண்டி வேர்ல்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்போது தான் இதெல்லாம் ஏன் தேர்டா நீ எல்லாம் சொன்னால் தலையாடிட்டு இருக்குமா நான்? ஸோ அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ரூம் கூப்பிட்டு போயிட்டு நடக்க வேண்டியது எல்லாமே எனக்கு நடந்திருக்கும். ஸோ நீங்களும் காலையில் இருந்துட்டு சொன்னதை செஞ்சிட்டல, செஞ்சிடணும் அப்படி தானே? ஆமாம் செஞ்சிடணும் அப்படி தான். நான் இப்போது போங்க, எல்லாத்துக்கும் அவசரம், நான் என்ன பண்ணுறது? இல்லாட்டி இப்போதாண்டி நீ மாதிரி நார்மலாக இருக்க, எதுவும் இல்லாமல் மாதிரி ஒப்புலாக பார்க்குற. நீ தான் என் புருஷன் மாதிரி பார்க்குற. இவ்வளோ நாள் ரொம்ப சந்தேகமாகவே பார்த்துட்டு இருப்பேன். அது எனக்கு பிடிக்கும். அதான் இதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸோ இல்லை 6 மந்த் ஒன்ஸ் மீட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்லடி. இதுதான் ரொம்ப பெயினில் அட்ஜஸ்ட் பண்ணிப்பல. அதெல்லாம் பிரச்சனை இல்லை.
என் புருஷன் தானே வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஜமுக்கா ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ முட்டை மூச்சி. ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஓகே புருஷா, ஐ லவ் யூ டு புருஷா. அப்புறம் சரி புருஷா டைம் ஆகிடுச்சு பொண்டாட்டி போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. நமக்கு அப்படியே இருந்துட்டு என்ன டைம் ஆச்சு உனக்கு, இனி நான் லீவு, நீ ஃபுல்லாக என் கூட தான் இருக்கேன். அப்போ கிட்ட மாட்டிப்பேன். சொல்லு அவன்கிட்ட ஏதாச்சும் சொல்லு, உருட்டி விடு, இல்லைன்னா என் கூட இருக்கேன்னு சொல்லு. பேசாமல் நான் மேரேஜ் எங்கள் வீட்டில் சொல்லிட்டா அது ஒன்று வேறு போண்டி. அப்போ நீங்கள் எப்போ சொல்லுவீங்க? எனக்கு எதாவது பார்ப்பாங்கள்ல இது மாதிரி இப்போ அவனுக்கு பார்க்குறேன்னு, அப்போ சொல்கிறேன். இப்போலாம் சொன்னாங்க எதாவது கற்றுவாங்கடி, இப்போ தானே கரியரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நல்லா வந்துட்டுருக்க, இதுக்குள்ளே எதுக்கு அப்படி இப்படின்னு வாங்க. யாருக்கும் தெரிய வேணாம். எனக்கு தெரியும் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், என் கூட யார் இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது. இது என் லைஃப், நான் தான் டிசைட் பண்ணேன். ஏஞ்சல் சங்குக்கா ஐ லவ் யூ டூ. பட் இன்னைக்கு ஈவினிங்கே போகணுன்னு சொன்னார் டிரைவர் அங்கிள். அவன் சொல்லுவான், அவன் அப்படி தான் சொல்லுவான். அவன் ஒருத்தன், நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், உனக்கு என்ன மறுபடியும் வேணுமா? ஆமாம் வேணும் அப்படி சொல்லிட்டு அகெயின் பெட்டில் படுக்க வச்சுட்டு ஸோ அப்படியே அகெயின் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஓகேடா நான் இந்த 1 ஷாட் முடிச்சிடறேன். ஐ திங்க் பாப்பா அவனுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஸ்பேஸே கிடைக்கல கொஞ்சம் கூட. ஸோ அதனாலேயே சாரி, நான் வந்துட்டு பர்சனலாக நிறைய சாரி சொல்லிக்கிறேன். ஓகே, ஐ ஹோப் உனக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சாரி அண்ட் ஹாப்பி பர்த்டே. ஐ லவ் யூ.